السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பொது சிவில் சட்டமும் புது சதி திட்டமும் என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். மத்தியிலே ஆளக்கூடிய மோடி அரசு ஆட்சி கட்டிலில் ஏறியதிலிருந்து தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எதிரான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து வருகிறார்கள். நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை இந்த ஆட்சியாளர்கள் தீர்மானிக்கும் வண்ணமாக மாட்டிறைச்சி அரசியலை இந்தியா முழுவதும் கட்டவிழ்த்தவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே மாட்டிறைச்சி சாப்பிட்டார் என்று ஒரு வதந்தியை கிளப்பி ஒரு முஸ்லிம் பெரியவரை வீடு பூந்து கொலைவெறி தாக்குதலை நடத்தி படுகொலை செய்தவர்கள், நாடெங்கிலும் மாட்டிறைச்சியை ஏற்றுமதி செய்பவர்கள், அதனுடைய தோலை உரிப்பவர்களை மிக கொடூரமாக தாக்கியவர்கள், அந்த சகோதரர்களை கட்டி வைத்து அவர்களுடைய முகங்களிலே சிறுநீர் கழித்தவர்கள், மலங்களை அவர்களுடைய வாயிலே போட்டு திணித்தவர்கள், பல்வேறு கட்டங்களில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிராக பாஜக கயவர்களையும் RSS சன்பரிவார வெறியர்களையும் விட்டு மத துவேஷ கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருந்தவர்கள், முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக முகலாய மன்னர்கள் உருது மொழி சார்ந்த பகுதிகளை எல்லாம், அவர்கள் பெயர் தாங்கிய ஊர்களை எல்லாம் வரலாற்றை மறைத்துவிட்டால், மாற்றிவிட்டால் இஸ்லாமியர்களை பற்றிய ஒரு பேக்ரவுண்ட் இந்தியாவில் இல்லாமல் போகும் என்று நினைத்து தொடர்ச்சியாக வரலாற்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர்கள், முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக காஷ்மீரிலே வாழக்கூடிய அப்பாவி மக்களுக்கு எதிராக மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி உலக நாடுகளே தடை செய்திருக்கின்ற பெல்லட் கருவிகளால் அந்த காஷ்மீரை சார்ந்த சிறியவர்களையும் முதியவர்களையும் சுட்டு பொசுக்கியவர்கள், அங்கிருக்கக்கூடிய அவளை பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள், இது குறித்து முழுக்க முழுக்க மௌனம் சாதித்து அதற்கு பச்சை கொடி காட்டிய இந்த பாஜக கும்பல் சமீபத்திலே கையில் எடுத்திருப்பது பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒரு சதி. ஏன் வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு கொடைச்சல் கொடுக்குமானால் அதிலிருந்து இந்த நாட்டு மக்களை திசை திருப்பவும் வேண்டும், அதன் மூலம் சிறுபான்மை சமுதாயத்தை அழித்தொழிக்கவும் வேண்டும் என்கின்ற இரண்டு முக்கியமான தந்திரங்களை கையில் எடுத்துக்கொண்டு வட இந்தியாவிலே பாகிஸ்தான் இந்தியா எல்லை பிரச்சனை என்று சொல்லி யூரி என்கிற பகுதியில் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், சர்ஜிக்கல் அட்டாக் செய்திருக்கிறோம். இந்த தாக்குதல் மூலமாக பாகிஸ்தான் மிரண்டு விட்டது, அரண்டு விட்டது, விரண்டு ஓடி போய்விட்டது என்று சொன்னார்கள். பிறகு பாகிஸ்தான் ராணுவம் உலக அரங்கில் உள்ள பலரையும் வைத்து அப்படி ஒரு தாக்குதலை இந்தியா நடத்தவே இல்லை என்று மறுப்பு தெரிவித்து விட்டது. பிறகு கேட்டார்கள், பத்திரிகையாளர்கள் பாஜக அரசிடத்திலே முறையிட்டார்கள். உலக தொலைக்காட்சிகளில் இதுவரை வெளிவராத ஒரு திரைப்படம்
அந்த பாகிஸ்தானை நீங்கள் தாக்குதல் நடத்தியதாக சொன்ன திரைப்படம் சர்ஜிக்கல் அட்டாக் என்ற சினிமா படத்தை நீங்கள் எப்பொழுது வெளியிடுவீர்கள்? அந்த டிவிடிய எப்ப நீங்க எங்களுக்கு படம் காட்டுவீங்கன்னு கேட்டார்கள். பதில் இல்லை. 5 மாநில தேர்தல் வருவதற்கு முன்னதாகவாவது வெளியிட்டு விடுவீர்களா அல்லது முடிந்த பிறகாவது வெளியிடுவீர்களா என்று கேட்டார்கள். ஆம் ஆத்மி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டு வந்தது. தென்னிந்தியாவில் ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர் பிரச்சனை. தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் கொடுக்கப்படாமல் மறுக்கப்பட்டு வருகிறது. இந்த பிரச்சனையை மத்திய அரசாங்கம் உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. 2 கட்டங்களிலும் மத்திய அரசாங்கத்திற்கு பலத்த ஒரு அடி. பதில் சொல்ல முடியவில்லை. பிரச்சனையை அப்படியே திசை திருப்ப வேண்டும். அதே நேரத்தில் ஒரு இளிச்சவாயன் நம்மிடத்தில் மாட்டிக்கொள்வான், அவனை போட்டு நசுக்க வேண்டும். யார்? முஸ்லிம்கள். கையில் எடுத்து விட்டார்கள் பொது சிவில் சட்டம் என்று. என்ன இதுல பேசப்படுகிற பாஷை? முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் தலாக் என்கிற ஒரு பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு வருவதை, இஸ்லாமிய பெண்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவதை இந்த அரசு ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. எனவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று ஒரு ஸ்லோ பாய்சனை தடவி இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறார்கள். யார்? முஸ்லிம் சமுதாயத்திற்கு அதில் உள்ள பெண்கள் மீது அக்கறை கொண்டதை போன்று பேசுவது யார்? 2002 குஜராத்தில் ரணவேட்டையாடி 2000க்கும் அதிகமான மக்களை கொன்று குவித்ததே இந்த மோடி அரசு. அதிலே முஸ்லிம் பெண்கள் என்ற ஒரே காரணத்தினால் கௌசர்பானி என்கின்ற பெண்ணுடைய அடிவயிற்றிலே கொல்லிக்கட்டையை சொருகியவர்கள் இன்றைக்கு முஸ்லிம் பெண்கள் பாதிக்கப்படுவதால் பொது சிவில் சட்டம் என்று பேசுகிறார்கள். அப்பொழுது இல்லாத அக்கறை அந்த குஜராத்திலே பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் மகாராஷ்டிராவுடைய எல்லைக்கு சென்று விட்டார்களே, ஏன் உங்கள் மாநிலத்தில் இப்படி இன படுகொலை தலைவிரித்தாடியது என்று கேட்ட பொழுது இதே மோடி பதில் சொன்னார். என்னவென்று? தாக்குதலா? பயந்து ஓடினார்களா? அந்த அகதிகள் முகாம்களில் இஸ்லாமிய பெண்கள் ஜாலியாக இனப்பெருக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவமானப்படுத்தி பேசினீர்களே, இவர்கள்தான் முஸ்லிம் பெண்கள் மீது அக்கறை கொள்பவர்களா? முஸ்லிம் சமுதாய பெண்களை 1990களில் மும்பையில் ஏற்பட்ட ஒரு கலவரத்தின் பொழுது முஸ்லிம் பெண்களாக தேடி பிடித்து அவர்களுடைய மார்பகங்களை அறுத்து நாய்க்கு போட்டவர்கள், அதை வீடியோ எடுத்து ரசித்தவர்கள் இன்றைக்கு சொல்கிறார்கள் முஸ்லிம் பெண்களுடைய உரிமை பறிக்கப்படுகிறது என்று. இஸ்ரத் ஜஹான் என்ற பெயரால் ஒரு இஸ்லாமிய அபலை பெண் மீது போலி என்கவுண்டர் மூலமாக படுகொலை செய்தவர்கள், புர்கா அணிந்து செல்கிற பெண்கள் எல்லாம் மனித வெடிகுண்டு என்று அவமானப்படுத்தியவர்கள் இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாவலர்களை போன்று இன்றைக்கு பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். கேட்டால் இஸ்லாத்தில் பெண்களின் உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறதாம். இஸ்லாம் பெண்களை கொத்தடிமைகளை போன்று நடத்துகிறதாம். பேசுறது யார் தெரியுமா? இந்த இந்திய திருநாட்டிலே, திராவிட நாட்டிலே பச்சிளம் பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தவர்கள், பெண் குழந்தைகள் மீது நரபலி தாக்குதலை தொடுக்க தொடங்கியவர்கள் இந்த பார்ப்பனியர்கள். இந்த மோடி கூட்டம் பேசுகிறார்கள். கணவன் இறந்த உடனேயே அவன் கொள்ளுக்கட்டையாக அங்கே எரிக்கப்படுகிற பொழுது அந்த நேரத்தில், எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மனைவியும் உடன்கட்டை ஏறி சாக வேண்டும், சவக்குழிக்கு செல்ல வேண்டும் என்று அங்கே சுடுகாட்டை உண்டாக்கியவர்கள் யார்? இந்த பார்ப்பனியர்கள். இவர்கள் இஸ்லாத்தில் பெண்ணுரிமை இல்லை என்றும் பறிக்கப்படுகிறது என்றும் பேசுகிறார்கள். பெண்களுக்கென்று கோயில்களில் நுழையக்கூடாது, பிரச்சாரம் செய்யக்கூடாது, வழிபாட்டு உரிமை கிடையாது, அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது என்று அவர்களுடைய எல்லா உரிமைகளையும் பறித்து காட்டியவர்கள் இந்த பார்ப்பனியர்கள் சொல்கிறார்கள். அவர்களுக்கென்ற ஒரு விவாதத்துரிமையை இல்லாமல் ஆக்கியவர்கள் சொல்கிறார்கள்
அவர்களுக்கு என்று சொத்துரிமை கிடையாது என்று சொல்பவர்கள் பேசுகிறார்கள். மறுமண உரிமை கூட கிடையாது என்று அவர்களை கொத்தடிமையாக ஆக்கிய இந்த பார்ப்பனிய கூட்டம் பேசுகிறது இஸ்லாம் பெண்களை அவர்களுடைய உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறது என்று. இந்த பாஷையிலே கொண்டு வந்து பொது சிவில் சட்டத்தை நாங்கள் அரங்கேற்ற போகிறோம், அமுல்படுத்த போகிறோம் என்று பேசுகிறார்கள். அது என்ன பொது சிவில் சட்டம்? எப்பொழுது இந்த பிரச்சனை உருவெடுக்கிறது? எதனால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் வெடித்தது? இதன் பின்னணி என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதல்ல சிவில் சட்டம்னா என்னன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம நாட்டில் பேசப்படுகின்ற பல்வேறு சட்ட திட்டங்கள்ல சிவில் சட்டம் குடியுரிமை சார்ந்த சட்டங்களும் கிரிமினல் சட்டம் குற்றவியல் சார்ந்த சட்டங்களும் இருக்கிறது. இதான் முக்கியமான ரெண்டு சட்டம். நிதி தொடர்பான சட்டங்கள் தனி, சிவில் கிரிமினல் இந்த ரெண்டு தான் இருக்கிறது. அது என்ன சிவில் கிரிமினல் என்றால், ஒருவனுடைய உயிர், உடைமை, மான மரியாதை பறிக்கப்பட்டு அது விசாரணை மன்றத்தில் வைக்கப்பட்டு பறித்தவன் தண்டிக்கப்படுவானேயானால் நீதிமன்றம் தலையிடுகிற பொழுது அது அனைத்தும் கிரிமினல் குற்றங்களாக ஆகிவிடுகிறது. அதெல்லாம் கிரிமினல் சட்டம். இதை தவிர உள்ள மற்ற அனைத்தும் சிவில் சட்டங்கள், தனியார் சட்டங்கள். உதாரணத்திற்கு சொல்றதுன்னா, இப்ப நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு, மேலப்பாளையத்திற்கு வருகை தருகிறார் வைங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் 2002 மோடி அரசாங்கம் செய்திருக்கின்ற முஸ்லிம் சமுதாயத்திற்கு எதிரான ரணவேட்டையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஒரு கடப்பாறை எடுத்து நரேந்திர மோடியின் மண்டையில் ஓங்கி அடித்து கொலை செய்து விடுகிறார். இது என்ன சட்டம்? கிரிமினல் சட்டம். இப்ப மோடி கொல்லப்பட்டா இவர் தண்டிக்கப்படுவார்ல, இதுக்கு பேர் தான் கிரிமினல் குற்றம். உதாரணத்திற்கு சுஷ்மா ஸ்வராஜ், இந்த பிராக்சின்னு ஒருத்தி அப்பப்ப என்ன செய்வா, ஒரு பஜாரி பேசிக்கிட்டு இருப்பாள் அவன், ஸ்மிருதி இரானி, தமிழிசை, இந்த மாதிரியான சில வகைராக்கள் திடீரென்று தமிழ்நாட்டுக்கு வரான்னு வைங்க. இந்த சனியனுகனாலதான் பெண்ணுரிமைக்கே பங்கம், பாதகம், பாதிப்பு என்று 4 பெண்கள் போய் செருப்பை கட்டி அவர்களை அடிச்சுட்டாங்கன்னு வைங்க. இது அவர்களுடைய மானத்தை பாதிக்கிற பிரச்சனை. இது கிரிமினல் குற்றம் நம்ம நாட்டில். இப்ப அதே மாதிரி இப்போ ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி இந்த மாதிரி வரவங்க என்ன பண்றாங்க, திடீர்னு வந்து ஒரு பேங்க்ல உள்ள போது கொள்ளை அடிச்சு நைட்டோட நைட்டா ஓடி போறாங்க. 4 பேர் புடிச்சுட்டாங்கன்னு வைங்க. இந்த கொள்ளக்காரங்களை புடிச்சு உள்ள வைக்கிறாங்களா, இது ஒரு கிரிமினல் குற்றம். இதெல்லாம் என்னது? நம்ம நாட்டில் ஒருவனுடைய உடைமை பாதிக்கப்படுது, உயிர் பாதிக்கப்படுது, மானம் பாதிக்கப்படுது, இதெல்லாம் கிரிமினல். சிவில்னா என்ன? திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை, இது அவரவர் மதத்தை சார்ந்து இருக்கின்ற தனியார் சட்டங்களை வைத்து நடத்தப்படுகின்ற சட்டங்கள். இது நம்ம நாட்டில் எப்படி பேசப்பட்டிருக்கிறது என்றால், ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு என்று 300 தனியார் சட்டங்கள் இருக்கிறது. அந்த 300 தனியார் சட்டங்களில் முஸ்லிம்களுக்கு ஒரு 4 சட்டம், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 4 சட்டம், பாக்கி 292 சட்டங்கள் இந்து சமுதாய மக்களுக்கு என்று தனியான சட்டங்கள் இருக்கிறது. அதாவது நீங்க உங்க விருப்பத்தின் பெயரில், உங்க இஸ்லாத்தின் பெயரில் திருமணம் முடிக்கலாம், இஸ்லாத்தின் அடிப்படையில் விவாகரத்து செய்யலாம், இஸ்லாத்தின் அடிப்படையில் சொத்துரிமைகளை கொடுத்துக் கொள்ளலாம் என்று உள்ள அந்த 4 சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு, 4 சட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு. அது மாதிரி இன்னும் அதிகமான சட்டங்கள் சேர்த்து 292 சட்டங்கள் இந்து மக்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது மோடி அரசாங்கம் அந்த 292 சட்டங்களில் தலையிட்டு இந்து சமுதாய மக்களை சமப்படுத்த முயற்சிக்கவில்லை. அப்படி முயற்சிக்க அவர்களால் ஒருபோதும் முடியாது. அந்த கோழைகள் இந்த 4 சட்டங்கள் இருக்கிறதே, சிவில் சட்டங்கள், தனியார் சட்டங்கள், இந்த சிவில் சட்டங்களை உடனடியாக அதை தடுத்து நிறுத்திவிட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமையை பறித்துவிட்டு பொது சட்டத்தை கொண்டு வரணும் என்று பேசுகிறார்கள். அப்படி பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவார்களே ஆனால் நம்மிடமிருந்து என்ன பறிக்கப்பட்டுவிடும் என்றால், இஸ்லாமியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை செய்வார்களே ஆண்கள், அது பறிக்கப்படும். ஆண்கள் பெண்ணை தலாக் விடுவார்களே, விவாகரத்து உரிமை, அது பறிக்கப்படும். பெண் ஆணை
குலாசைவாலே விவாகரத்து உரிமை அது பறிக்கப்படும். ஆணுக்கு அந்த விவாகரத்து செய்ததற்கு பிறகு, பெண்ணை விவாகரத்து செய்ததற்கு பிறகு ஒரு மொத்த தொகையை உதவித்தொகையாக கொடுப்பானே, அந்த உரிமை பறிக்கப்படும். பிறகு ஒரு பெண்ணுக்கு என்று வழங்கப்படுகிற சொத்துரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டுவிடும். இதுதான் பொது சிவில் சட்டம் வந்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை. இது எதனால கொண்டு வரணும் என்ற ஒரு பின்னணி எப்படி உண்டாச்சு, யாரால உண்டாச்சு என்று கேட்டால், சமீபத்தில் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும், உத்தரகாண்ட் மாநிலத்தை சேர்ந்த சாயிரா பானு என்ற பெண்ணும், அதே போல கல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் தங்களுடைய கணவன்மார்கள் தலாக் 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 என்று 3 தலாக்கை விட்டு விட்டார்கள். இனிமேல் கணவன் மனைவி உறவே முறிந்து விட்டது, சேர்ந்து வாழவே முடியாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டது. எங்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தின்படி, நபிகாலத்தின்படி உள்ள தலாக்கின்படி எங்களுக்கு நீதி வழங்குங்க என்று உச்ச நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். ஏன்னா உச்ச நீதிமன்றத்தை இப்படி அணுகுவதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எப்படி அணுகலாம்னா, உச்ச நீதிமன்றத்தை அந்த பெண்கள் எந்த அடிப்படையில் போய் அணுகுனாங்கன்னா, பொதுவாக அந்த நீதிமன்றத்தில் 3 சட்டங்கள் பார்க்கப்படும். நபிகாலத்தில் உள்ள தலாக் சட்டம். அது என்ன நபிகாலத்தில் உள்ள தலாக் சட்டம்? அதான் இஸ்லாமிய சட்டம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை வெறுக்கிறார், சச்சரவு தொடங்குகிறது, சண்டை சூடு பிடிக்கிறது, குடும்பத்தில் உள்ள முக்கியஸ்தர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள், முடிவாகல, முடிவுக்கு வரல. அப்புறம் என்ன செய்யறாரு? இஸ்லாம் சொன்னதன் அடிப்படையில் படுக்கையை பிரிக்கிறாரு. அப்பவும் திருந்தின பாடில்லை, பிரச்சனை முத்துது. ஜமாத் தலைவர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார், அப்பொழுதும் பிரச்சனை முடியல. அதற்கு அடுத்த கட்டமாக 2 தரப்பிலும் சாட்சிகளை வைத்துக் கொண்டு இந்த கணவர் மனைவியை நோக்கி தலாக் என்று சொல்கிறார். ஒரு 3 மாதங்களுக்கு டைம் கொடுக்கப்படுகிறது. இந்த 3 மாதங்களுக்கு நேரங்களில் விரும்பினால் சேர்ந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் நீங்கள் பிரிந்து கொள்ளலாம். இப்ப புருஷன் என்ன செய்யறாரு? அவசரப்பட்டான்ல, கோவப்பட்டிருக்கான்ல, ஒரு மாசமோ 1.5 மாசமோ சேர்ந்துட்டான், கணவன் மனைவி சேர்ந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 5-6 வருஷம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு பிரச்சனை வந்துருச்சு வீட்டுல. இதே மாதிரி பிரிக்கிறாங்க, வீட்டுல பெரிய மனுஷங்கெல்லாம் பேசுறாங்க, அப்புறம் ஜமாத்துக்கு வராங்க, அப்பவும் முடிவுக்கு வரல, ஒரு தலாக் கொடுறாங்க, அது 2வது தலாக். அப்போ ஒரு 3 மாதங்களுக்கு டைம் கொடுக்கறாங்க. அப்பவும் கணவர் ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துல சேர்ந்துகிட்டார் மீண்டும். அதுக்கப்புறம் ஒரு 10-15 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப புருஷன் இதே மாதிரி எல்லா ப்ரொசீஜரை கடைபிடித்து விட்டு ஜமாத்து முன்னிலையில 3வது ஒரு தலாக் விட போறாரு பாருங்க. இதை விட்டா தான் 2 பேரும் சேர முடியாது. இந்த பெண்ணை வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும். அது இவன் ரோஷ பிரச்சனை உண்டாக்குறது, மார்க்கம் உண்டாக்குறது ஒரு டெக்னிக். அது பிரிச்சு விடுறதுக்கு இல்ல, சேர்த்து விடுறது. ஏற்கனவே 2 வாட்டி சொன்ன, சேர்றது வாய்ப்பு இருந்துச்சு, இப்ப சொல்லிட்ட, அப்புறம் அடுத்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு பிரிஞ்சு கல்யாணம் பண்ண ஒரு நல்ல யோசிச்சுக்க. இப்படி ஒரு லகான் போடுறது சொல்லப்பட்டுச்சுங்க. இது கொச்சையாக இல்லை, அவனை காப்பாத்துறதுக்காக. அதையும் மீறி சொல்லிட்டான்னா எவ்வளவு காலம் தான் இவன் இஷ்டத்துக்கு தலாக் கொடுத்து கிடப்பான் என்பதால் பிரிந்து விடுவார்கள். மறுமணத்துக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி உள்ளதுதான் நபிகாலத்து தலாக்கு முறை. இதன்படி எனக்கு தீர்ப்பளிங்கன்னு கேட்டார்கள். அவர்கள் எதன்படி தீர்ப்பிருப்பதாக சொன்னார்கள்? நபிகாலத்து முறை இல்லாமல், இஸ்லாத்தின் முறை இல்லாமல், மதுகபு என்ற பெயரால், ஹனஃபி என்ற ஒரு பெயரால் ஒரு தீர்ப்பு இருக்கிறது, அது எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இஸ்லாத்தின்படி தீர்ப்பு கேட்டார்கள். ஏன்னா நீதிமன்றங்கள் அப்படி இருக்கிறது. அகலே ஹதீஸ் என்று ஆரம்ப காலகட்டத்தில் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு அந்த நிலைப்பாட்டில் மாறியவர்கள். அன்றைக்கு அப்படி இருந்ததால் உங்களுக்கு அகலே ஹதீஸ் படி நபிகாலத்து விவாகரத்து வேணுமா என்று கேட்பார்கள், அல்லது முஜாஹிதீன்கள் படி நபிகாலத்து விவாகரத்து முறை வேணுமா என்பார்கள், அல்லது இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கின்ற புதிய காலத்தில் உண்டாக்கப்பட்ட இந்த மதுகபு படி வேணுமா என்று கேட்பார்கள். அப்ப தெளிவுபடுத்தி சொல்லி எங்களுக்கு இஸ்லாத்தின் படிதான் வேணும், இந்த மாதிரியான குப்பைகள் அது வேண்டாம் தெளிவுபடுத்த பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பெண்கள் அப்படிதான் கேட்டார்கள். எங்களுக்கு நபிகாலத்தில் ஒரு தலாக் சட்டம் இருக்கு, அது மாதிரி தீர்ப்பளிங்கன்னு கேட்டார்கள். அந்த நேரத்தில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது? முஸ்லிம் சட்ட வாரியத்துக்கு கடிதம் அனுப்புது. இவர்கள் கேட்கறது கரெக்ட் தானா? நீங்க இந்த 3 தலாக்கு ஒரே நேரத்தில் விட்டா டோட்டலா கணவன் மனைவி உறவு முறிஞ்சு போச்சுட்டீங்களா? கடிதத்தின் மூலம் கொடுக்கலாங்கிறீங்களா? உங்க பதில் என்ன?
அப்படின்னு ஒரு கேள்வி. மத்திய அரசாங்கத்திற்கு இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வரதுனால பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தினா என்ன என்பன போன்ற இங்க ஒரு கேள்வி. மத்திய அரசாங்கத்துக்கு இதான வாய்ப்பு. எப்படா முஸ்லிம்களை ஒடுக்கலாம், அவனுடைய சுதந்திரத்தை பறிக்கலாம், அவனுடைய மார்க்க வணக்க வழிபாட்டு உரிமையை நசுக்கலாங்கிறத காத்துக்கிட்டு இருக்கிறவங்க அவன் என்ன பண்ணணும்? உண்மையிலே நியாயம் உள்ளவனா இருந்தா பிரச்சனை தலாக்க தொடர்ச்சியா சொல்லலாமா, விட்டு விட்டு சொல்லலாமா தான். பிரச்சனை என்னன்னு மட்டும் பாருங்க. அதுக்காக வேண்டி பொது சிவில் சட்டத்தை பேசாதீங்கன்னு சொல்லணும். தலை அறிக்கைங்கிறதுக்காக வேண்டி கொள்ளிக்கட்டையை தூக்கி தலைவர் சொல்ல முடியுமா? அது செய்ய முடியாது. தலாக்கு பிரச்சனையை தப்பா பயன்படுத்தினாண்டா அது என்னன்னு கேள்வி கேளு. அதுக்கே பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசுறேன்னு சொல்லணும். இவர்களுக்கு வாய்ப்பே அதுதானே. எப்படியாவது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து திணிச்சு இவர்களுடைய மான மரியாதை எல்லாம் ரோட்ல கொண்டு வந்து நிப்பாட்டுங்கிறதா அவன் நோய் எதிர்பார்ப்பு. அதை நமக்கு பயன்படுத்திக்கிட்டான். இவன் முஸ்லிம் சட்ட வாரியம் கொஞ்சமாவது யோசித்து, ஆகா இது நமக்கு எதிராக நடத்தப்படுகிற சதி, கொஞ்சம் உஷாரா இருக்கு நினைச்சார்களா? ஒரு தடவை கொட்டப்பட்டார்கள். 2004 இம்ரானா என்கின்ற ஒரு பெண்ணை, ஒரு மருமகளை மாமனார் கற்பழித்து விட்டார். அப்ப என்ன நடந்துச்சு? இஸ்லாமிய சட்டத்தில் என்ன சொல்லப்படுது? இது அநியாயம், அக்கிரமா, அவன் தண்டிக்கப்பட வேண்டும் இஸ்லாம் சொல்லுது. இந்தியா முழுக்க நியாயவான்கள், மார்க்கத்தை தெளிவாக அறிந்தவர்கள் சொன்னார்கள். அப்ப இவர்கள் இந்த மதுகப சார்ந்தவங்க சொன்னாங்க, தேவபந்துக்காரங்க சொன்னாங்க, இன்று முதல் இந்த மருமகள் மாமனாருக்கு கொண்டாட்டியா மாறிட்டா. அப்ப மகன் இனிமேல் அந்த அம்மாவுக்கு மகனா மாறிட்டான். என்னடா இது, கற்பழித்து கொடூர செயல் நடந்திருக்குது. இனிமேல் இந்த பாதிக்கப்பட்ட மகனுக்கான இவன் அவளோட வாழக்கூடாது. ஏன் இப்ப இனிமேல் அப்பாவுக்கு இந்த பொண்ணு சொந்தமாயிட்டான்னு கிறுக்குத்தனமான, காட்டுமிராண்டித்தனமான ஒரு காம களியாட்டங்களை தூண்டு வைக்கிற சட்டங்களை சொல்லிக் கொடுக்கிறாங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் இவர்களுக்கு எதிராக கொந்தளித்தார்கள். ஆகா, நம்ம லூசுத்தனமான ஒரு சட்டத்தை பேசிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்திற்கு இது முரண்பட்டது என்று வாய் மூடினார்கள். சரி, என்றைக்கு இஸ்லாத்துல குர்ஆன் சுன்னாவை தாண்டி நம்ம வெளியே வரமோ அப்ப அவமானப்படுவோம் என்பதை அன்றைக்கு பாடம் படித்தார்கள். இன்றைக்கும் புரிந்திருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு என்ன கேட்டாங்க? இந்த முஸ்லிம் சட்ட வாரியத்தை கேட்டாங்க, நீங்க சொல்ற அந்த 3 தலாக்கு முறையை நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அழகா சொல்லி இருக்கலாம். இஸ்லாத்தில் உள்ள தலாக்கு முறை இது இல்ல. கடித தலாக்கோ, மெசேஜ் தலாக்கோ, வாட்ஸ்அப் தலாக்கெல்லாம் இல்ல. அது முறைப்படி செய்யப்பட வேண்டும் என்று மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை விஸ்வரூபம் வெடித்திருக்காது. இவன் என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் நீங்கள் தலையிட வேண்டாம், இது எங்களுடைய உரிமை பிரச்சனை, எங்களுடைய தனியார் சட்டங்கள், நாங்க என்ன வேணாலும் செஞ்சுப்போம், நீ தலையிட வேணாம் மறுத்துட்டார்கள். இப்ப லாபகமா என்ன கையில் எடுத்துக்கிட்டான்? பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்தே தீர்வோம்னு கையில் எடுத்துக்கிட்டான். சரி, 4 முஸ்லீம் சட்ட வாரியத்தை சார்ந்த சொன்னாங்கிறதுக்காக வேண்டி நீ கோவப்பட்டு பொது சிவில் சட்டத்தை எங்க மேல திணிச்சிருக்கியா? நீ இந்த பொது சிவில் சட்டம் என்று ஒன்று வருமானால் முழுக்க முழுக்க முஸ்லிம் சமுதாய பெண்கள் நாசமாக்கப்பட்டு விடுவார்கள். விபரீதம் தெரியாத ஒரு நிலையில அதை கொண்டு வந்து திணிக்க பார்க்கிறார்கள். பொது சிவில் சட்டம் வந்தா என்ன நடக்கும்ங்கிறத ஒவ்வொன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. உதாரணத்திற்கு, ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் போதுமானதாக இல்லை, 2வது ஒரு திருமணம் செய்ய நினைக்கிறார். இஸ்லாத்தில் அதற்கு அனுமதி இருக்கிறது. என்ன அனுமதி? நீ 2வது திருமணம் செய்து 2ஆம் தாரமா வந்தாலே அந்த பெண்ணை பெண்ணாக மதித்து அவளுக்கு மனைவி என்கிற அந்தஸ்தை கொடுத்து, உனக்கு பிறக்கின்ற குழந்தைகளுக்கு குழந்தைங்கிற அந்தஸ்தை கொடுத்து, அந்த மனைவிக்கு சமுதாயத்தில் பாதுகாப்பு கொடுத்து, நாளைக்கு நீ செத்தாலும் அவர்களுக்கு சொத்துரிமை போகணும், அந்த மாதிரி கல்யாணம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்லாமிய சட்டங்க. ஒருவேளை பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தால் ஒரு முஸ்லிம் ஒரு திருமணம் செய்வான். 2ஆம் தாரமா ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க முடியுமா? திருமணம் பண்ண முடியாது. வச்சுக்கலாம், வப்பாட்டி முறையில வைத்துக் கொள்வார்கள். கமலஹாசன் கௌதமி நட்பு பிரிந்ததுன்னா என்னடா நட்பு? 13 வருட கால நட்பு பிரிந்ததுங்கிறானே. இத சில பேர் கலப்பினாங்க, இந்த அம்மா மோடியை பார்த்து மறுநாளே விட்டுருச்சுன்னு. அப்படிலாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவன் கட்டின பொண்டாட்டியை பார்க்கறதுக்கு வக்கீலாம சுத்தலாம். இது வேற சப்ஜெக்டுக்குள்ள வாங்க. இப்ப ஒரு ஆண் 2வது ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார், ஒரு உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த பொது சிவில் சட்டம் வந்தால்
இரண்டாவது ஒரு பெண்ணை அவன் தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணக்கூடாது, சின்ன வீடாக வப்பாட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப சமுதாயத்தில் என்ன பேசுவார்கள்? இது எஜமானுடைய பெரிய வீடு, அது சின்ன வீடு பேசுவான். அந்த பெண்ணை விபச்சாரி மாதிரி பார்ப்பார்கள், அந்த பிள்ளைகளை விபச்சார சந்ததிகள் மாதிரி பார்ப்பார்கள். நாளைக்கு அந்த பெண்ணுக்கு நடக்கின்ற எத்தனை கொடுமைகள் இந்த கணவன் தரப்பில் நடந்தாலும் ஊர் உலகம் பேசாது. முதல் பொண்டாட்டிக்கு பிரச்சனை வந்தா பேசும், ஏன் அவதான் மனைவி. இரண்டாவது மனைவி மனைவி இல்லையே, இரண்டாம் தரமா இருக்கிற பேசுவாக்கு நடத்தானா உனக்கு என்ன அறிவு போச்சு, நீ எப்படி அந்த வாழ்க்கை நடத்துறேன்னு விரட்டி விடுவார்கள், அடித்து விரட்டுவார்கள். இப்படி வேசிகளாக கற்பனை செய்யப்பட்டு கேவலப்படுத்தப்படுவார்களே, அந்த அவமான சின்னம் பொது சிவில் சட்டம் வந்தா ஏற்படும். அப்ப இதை உண்டாக்க துடிக்கிறார்கள். இப்ப இஸ்லாமிய சட்டம் இருந்தால் இரண்டாம் தாரத்துக்கு பிறந்த குழந்தைக்கு சொத்துரிமை இருக்கிறது. ஆனால் பொது சிவில் சட்டம் வந்தால் இரண்டாம் தாரம் மூணாம் தாரத்துடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக மதிக்க மாட்டார்கள். முதல் தாரத்து மகனே தன்னை தம்பியை நினைச்சுக்க மாட்டான், இரண்டாம் தாரத்து பிள்ளைய ஒரு அப்பனுக்கு பிறந்தவன் நினைக்க மாட்டான், போடா நாயன் வெளியே விரட்டுவான். இந்த அவமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் பொது சிவில் சட்டம். இது ஒன்னா கேட்டா அறிவுபூர்வமா பேசுவார்களாம். இந்தியா முழுக்க ஒருவனுக்கு ஒருத்தி என்பதல்லவா சரியாக இருக்கிறது, அது சரியல்ல. ஒருத்திக்கு ஒருவன் இதான் சரி, ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதா சரியா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு கருத்தை வைப்பார்கள். ஆனால் இவர்கள் கடவுள் நம்பவனுக்கெல்லாம் 2-3 கொண்டாட்டி 1000 கொண்டாட்டி வரைக்கும் இருக்கிறது. அது எப்படி சரியாகும்? அப்ப இந்தியாவில் இவர்கள் யாரை கடவுள் நம்புறானோ அவர்களுக்கு எத்தனை கொண்டாட்டி இருக்கு? 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. உங்க நம்பிக்கையில் இருக்குல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு மருத்துவர்களுக்கு இருக்கிற உரிமை. விபச்சாரம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், விபச்சாரிகள் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காகவும், சமுதாயத்தில் பெண் உரிமை பறிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்கும் தான் அந்த பலதார மனத்தின் வாசலை இஸ்லாம் திறந்ததை தவிர அது கட்டாயப்படுத்தல, ஒரு விதிவிலக்காக உண்டாக்கி கொடுத்திருக்கிறது. அதை கொடுத்ததை பறிக்க பார்க்கிறீர்கள். இரண்டாவது என்ன? ஒரு ஆண் பெண்ணை தலாக் செய்கிறார், அல்லது ஒரு பெண் ஆணை விவாகரத்து செய்கிறார். இந்த பிரச்சனைக்கு ஜமாத்தை அணுகுகிறோம். இஸ்லாமிய அடிப்படையில நம்ம என்ன செய்வோம்? முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்திலே பிரச்சனை பேசி தீர்த்துருவோம். இல்லாவிட்டா ஜமாத்துக்கு வருவோம். ஜமாத்துக்காரங்க கூப்பிட்டு வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்களே, ஆனால் அதிகபட்சம் எவ்வளவு நடத்துவாங்க? 1 வாரமோ 2 வாரம், எந்த ஜமாத்தமா இருக்கட்டும், எந்த ஜமாத் அழைத்து பேசினாலும் 1 வாரமோ 2 வாரமோ 3 வாரமோ பேசி தீர்த்து பிரச்சனைகளை முடிப்பார்கள். ஆனால் பேசுகிற பொழுது மான மரியாதையை தன்னுடைய உயிரை விட அதிகமாக மதித்து இந்த பெண்ணுடைய மான மரியாதையை காட்டில் பறக்க விட மாட்டார்கள். இந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் அந்த சரியத்து தீர்ப்பாயத்தில், அந்த மன்றத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்படும். ரெக்கார்டிங் போட மாட்டான், ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் ஆகாது, எங்கேயும் டெலிகாஸ்ட் ஆகாது, நோட்ஸ் பண்ணி புத்தகமா வெளியிட மாட்டார்கள். அந்த பிரச்சனைகளை உள்வாங்கி தீர்ப்பு வழங்கிவிட்டு மறந்து விடுவார்கள், அவ்வளவுதான். யாருடைய மான மரியாதையும் அங்கே பங்கப்படுத்தப்படாது. இது இஸ்லாமிய சட்டம் இருந்தா. இதை பறித்து விட்டு இவன் பொது சிவில் சட்டம் என்று கொண்டு வரானே, அப்ப வந்தா என்ன ஆகும் தெரியுமா? கல்யாணத்தை நீங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டு உங்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்குதா, நேரா கோர்ட்டுக்கு போங்க. அதான் பொது சிவில் சட்டம். புருஷன் குடிகாரன், வக்கில்லாதவன், திராணி இல்லாதவன், அவனுக்கு எந்த லாய்க்கும் இல்ல என்று ஒரு முறையிடுகிறார் ஒரு பெண். மாப்பிள்ளை தரப்பு ஒரு வக்கீல் அவருக்கு வக்கீல்ங்கிறீங்களே, எந்த அடிப்படையில் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்பான். கோர்ட் வாசல்ல பேசப்படும். பெண்களை பற்றியும் அந்த கணவனை பற்றியும் மான மரியாதை எல்லாம் கோர்ட் வாசல்ல போட்டு நாடடிப்பார்கள். புத்தகம் எழுதுவான், இந்த வழக்கு இப்படி நடந்துச்சு, இந்த ஊர்ல உள்ள இந்த வழக்கை இப்படி பேசி தீர்த்தோம், அதுக்கு இந்த தீர்ப்பு கொடுத்தோம், புத்தகமாக்கப்படும். எல்லா வக்கீலுக்கு படிக்கிறவனும் படிச்சு அதை நாடடிப்பான். தலைமுறையா பாதுகாப்பு பெட்டகமாக்கி விடுவான். நம்ம மான மரியாதை உலகத்துக்கு நாரடிப்பதற்கு வைத்துடுவார்கள். எந்த அளவுக்கு? ஏற்கனவே இப்போ தனியார் தொலைக்காட்சியில சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லி செய்யறதெல்லாம் பித்தலாட்டத்தை செய்கிறார்கள். ஒரு கணவன் மனைவி பிரச்சனையை உட்கார வைத்து அவர்களிடத்துல பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இந்த வீடியோவை யார்த்தையும் நாங்க பரப்ப மாட்டோம்னு சொல்லிவிட்டு போனதற்கு பிறகு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி எல்லா இடத்திலையும் நிகழ்ச்சியை உலகமெல்லாம் பரப்பி விடுகிறார்கள். கடைசியில அடடா நம்முடைய மூஞ்சி வந்துருச்சே, நம்ம மருமகிட்ட தப்பா நடந்து கொண்டதான ஒரு குற்றச்சாட்டு, அது பொய்யான குற்றச்சாட்டு. அது அடுத்த தொடரை பார்க்கும் வரைக்கும் இந்த இடைக்காலத்தை என்ன நினைப்பான்? என் மான மரியாதையெல்லாம் காற்ற பறந்துருச்சுன்னு சொல்லி தற்கொலை செய்தார்களே. இந்த நிலையை
கோர்ட் வாசல நம்ம போய் இழுத்து நிப்பாட்டுவதற்கு தான் இந்த பொது சிவில் சட்டம் உண்டாக்க பார்க்கலாம். ஏன் இந்து சமுதாய மக்கள் தான் அலையறானே, அவன் எப்படி அலையறானோ அதே மாதிரி இவன் அலைய விடணும்னு நினைக்கிறான். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மகளை கூட்டிட்டு இங்க நெல்லை மாவட்டத்தில் உள்ள கோர்ட்ல முடியல, போ மதுரைக்கு போ, இல்லாட்டி சென்னைக்கு போ, இல்லாட்டி டெல்லிக்கு போ, அலைஞ்சு அலைஞ்சு 10 வருஷம் கழிச்சு ஒரு வழி இல்லாம நாஸ்தியா போ, உன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை எல்லா மீடியாக்களையும் பரவட்டும் சொல்லி நம்முடைய மானத்தை பறிப்பதற்கு தான் இந்த பொது சிவில் சட்டத்தை திணிப்பதற்கு பார்க்கிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் ஜமாத்துக்கு போச்சுன்னு சொன்னா, அந்த ஜமாத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யாரும் வக்கீல் ஃபீஸ் கேட்க போறது இல்ல. எந்த ஜமாத்திலையும் கேட்க மாட்டாங்க. கேட்பாங்களா? மாப்பிள்ளை தரப்புல இவ்வளவு பணம் கட்டிட்டு சரியத்துல உட்காருங்க, பெண் தரப்புல இவ்வளவு பணம் கட்டுங்கம்மாங்களா? பேசி தீர்க்கும் வரைக்கும் பணம் வாங்குற அந்த கைக்குலி மாதிரியான ஒரு ஏற்பாடு கிடையாது. அந்த லஞ்சம் வாங்கி ஓர வஞ்சனை செய்து கட்ட பஞ்சாயத்து கிடையாது, இங்க சட்ட பஞ்சாயத்து தான். ஆனால் இதே பிரச்சனை பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்து நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டால், ஒரு மாதத்தின் பிரச்சனையை ஒரு வருஷமாக்கி 10 வருஷமாக்கி, நம்ம நாட்டுல 18 வயசுல வழக்குக்கு போன ஒரு பிரச்சனையை 70 வயசு வரைக்கும் இழுத்தானே, அந்த கொடுமைக்கு ஆளாக்கி நம்மிடம் இருக்கின்ற கொஞ்ச நஞ்ச காசுகளையும் பறித்து நம்மை வக்கீல் ஃபீஸ் கட்டி 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 நம்மளை ஓட்டாண்டியாக நிறுத்தி விடுவார்கள். இந்த கொடுமை நமக்கு தேவையா? நம்ம ஜமாத்துகள்ல பேசுவார்கள், ஆண் தரப்புல தலாக் விடுறான், ஒரு 3 மாசம் டைம் அவனுக்கு இருக்குது. பெண் தரப்புல கூட அவ்வளவு டைம் இல்லை. ஏன்? ஆணுக்கு கூட பெண் கிடைத்து விடுவாள், பெண்ணுக்கு ஆண் கிடைக்கிறது கஷ்டம். எனவே 1 மாத விலக்கு காலத்தை மார்க்கம் டைம் கொடுக்கிறது, அவளை காப்பாற்றுவதற்காக, அவளை கரை சேர்ப்பதற்காக. அழகான தலாக் சட்டம், குலா சட்டம் அதிகபட்சம் ஒரு 3 மாசத்துல முடிஞ்சு போயிடும். ஆனால் இந்த பிரச்சனையை அவர்கள் கொண்டு சேர்ப்பார்கள், 10 வருஷம் இழுத்தடிப்பார்கள். ஏற்கனவே இந்த நீதிமன்றங்கள்ல 50 லட்சம் வழக்குகளுக்கு மேல அப்படியே முடங்கி கிடக்கிறது. பார்க்கிறதுக்கு நீதிபதிகள் பற்றாக்குறை. அந்த லட்சணத்துல பற்றாக்குறைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வழக்குகளையும் சுமப்பார்களாம். நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு தலாக் கொடுவதற்கு 3 மாசம் டைம், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு குலா விடுவதற்கு 1 மாசம் டைம். இவன் என்ன பண்ணுவான்? 1 வருஷம் 2 பேருக்கு சமமா இருக்குது, 1 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணு. டைவர்ஸா 1 வருஷம் கழிச்சு வந்து சொல்லு. அப்ப என்ன பண்ணுவான்? இவளை கொலை பண்ணாதான் பிரச்சனை முடிவுக்கு வரும், கொலை பண்ணுவான். பொது சிவில் சட்டம் என்ற பெயரால் இந்த முஸ்லிம் பெண்களை முஸ்லிம்களை வைத்தே கொலை செய்வதற்கான சதியை உண்டாக்க பார்க்கிறார்கள். அதே மாதிரி ஒரு கணவன் மனைவியை தலாக் விடுறான்னு சொன்னா, இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கிறது. வசதி உள்ளவன் அவனுக்கு ஏற்ற பொருளாதார உதவி செய்ய வேண்டும். ஒரு பல்கான ஒரு அமௌண்ட்டை கொடு, 5 லட்சமோ 10 லட்சமோ 50 லட்சமோ ஒரு பெருந்தொகையை கொடுத்து அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துரு. நீ கொடுத்த மகளை திருப்பி கேட்டாத. ஆத்தைத்தும் எதா உன்ன கிட்டாரன், பெரிய தங்க பொறுக்குவையில கொடுத்தாலும் கூட வாங்கிறாத என்று சொல்லப்பட்ட ஒரு மார்க்கத்துல இவளுக்கு 2 சேஃப்டி. மகர் என்கிற ஒரு சேஃப்டி, இன்னொரு சேஃப்டி என்ன? ஜீவனாம்சம் என்ற ஒரு மொத்த தொகை. அந்த உரிமையை பறித்து இவன் என்ன பண்ண போறான்? கோர்ட்டு வாசல நிப்பாட்டி, இனிமேல் உன்னுடைய கணவர் உனக்கு பல்கான அமௌண்ட் தரமாட்டார், மாசம் மாசம் காசு கொடுப்பார். ஜீவனாம்சம் எவ்வளவு மாசம் மாசம் கொடுப்பாரு? புருஷன் ரொம்ப முடியாதவங்க, உதாரணத்துக்கு அவர் 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, அரசாங்கத்துல காட்டுறதானங்க கணக்கு. அவன் போய் சொல்லிடுவான், நான் இப்பதான் ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன், எனக்கு மாசம் 5,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க, என்னுடைய தேவைகள்லாம் போக மாசம் ஒரு 250 ரூபாய் மிச்சம் வருது, அதெல்லாம் போக எனக்கு 50 ரூபாய் என் மனைவிக்கு, நான் விவாகம் செஞ்ச மனைவிக்கு ஜீவனாம்சம் நான் கரெக்டா கொடுத்துருக்கேன், மணி ஆர்டர்ல போட்டுட்டுறேன். இந்த மாசம் 50 ரூபாய் வாங்கி பல்லு வளர்க்க முடியுமா? அவ குடும்பம் நடத்துறதுக்கு வாழ்க்கை செலவுக்கு மாசம் 50 ரூபாய் பிச்சை காசை வாங்கி தந்து, அந்த காசு வந்து சேர்ந்ததா இல்லையாண்டு கோர்ட்ல வழக்கு நடத்துவதற்கு தான் பொது சிவில் சட்டம். இப்ப இங்கே பெண் பாதிக்கப்படுகிறார். ஒருவேளை மாப்பிள்ள பெரிய கோடீஸ்வரன், அது கோர்ட்ல உறுதியாகி போச்சு, பெண்மணி மகா கெட்டவளா இருக்கிறார், தவறான தொடர்புகள் அவள்கிட்ட இருக்குது, திருமணமான மறுவாரமே அது கையங்களமா பிடிபட்டு அந்த நேரத்தில் கணவன் மனைவியை தலாக் விட்டுட்டான். அப்ப இவ போய் எனக்கு ஜீவனாம்சம் மாசம் மாசம் கொடுங்கன்னு கேட்பா, 5 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்ப என்ன ஆகும்? ஜீவனாம்சம் உனக்கு மாசம் மாசம் கொடுக்கணும். எதுவரை சட்டம்?
இவ சாகர வரைக்கும் அந்த புருஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அல்லது இன்னொரு கல்யாணம் பண்ற வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கணும். இவன் என்ன பண்ணுவா, நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணா இந்த விவாதத்தினுடைய பணம் நமக்கு வராது, நம்ம கல்யாணம் பண்ணது யாருக்கும் சொல்ல வேணாம், இல்லீகலா வாழ்வோம்ட்டு கள்ள புருஷனை தேர்ந்தெடுப்பான். இப்படி ஒரு பக்கம் ஆண்களின் உரிமையும் இன்னொரு பக்கம் பெண்களுடைய உரிமையும் ஜீவாம்சம் என்கிற பெயரால் பறிக்கப்படுவதை தூண்டுவதுதான் இந்த பொது சிவில் சட்டம். அடுத்து என்ன பிரச்சனை, இன்றைக்கு ஒரு பெண்மணி இறந்து விட்டால் அவளுக்கு ஒரு சொத்துரிமை இருக்கிறது. ஒரு ஆண் இறந்து விட்டால் இந்த ஆணுடைய தாயாக ஒரு பெண் இருந்தால் சில சந்தர்ப்பங்கள்ல 3ல் 1 கிடைக்கும் சொத்து. ஒரு ஆண் இறந்துட்டான், மகன் இறந்துட்டான், அவனுக்கு 3 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா இந்த தாய்க்கு 1 கோடி கன்ஃபார்மா கிடைக்கும். இஸ்லாமிய சட்டம் இருந்தா, பொது சிவில் சட்டம் இருந்தா கிடைக்காது, அது பறிக்கப்பட்டுரும். உதாரணத்திற்கு ஒருவன் இறந்து விடுகிறான், அவனுக்கு பிள்ளைகளும் இருந்தால் அவனுக்கு ஒரு 3 கோடி சொத்து இருக்குமானால் தாய்க்கு 50 லட்சம் ரூபாய் கன்ஃபார்ம். இஸ்லாமிய சட்டம் இருந்தா 6ல் 1 கிடைக்கும். ஆனா பொது சிவில் சட்டம் இருந்தா கிடைக்காது. ஒருத்தன் இறந்து விடுகிறான், அவனுடைய மனைவி பெண் தானே, அந்த மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா சொத்துல 1/4 பங்கு கிடைக்கும். 2 கோடி ரூபாய் 50 லட்சம் கிடைச்சிடும். ஒருவேளை அந்த குடும்பத்திற்கு தம்பதியர்களுக்கு குழந்தை இருந்துச்சுன்னு சொன்னா இந்த மனைவிக்கு 8ல் 1 பங்கு 25 லட்சம் ரூபாய் கிடைச்சிடும். ஒரு கட்டத்துல ஒருவர் இறந்து விடுகிறார், அவருடைய ஒரே ஒரு பெண்மகளாக இருக்கிறார், சொத்துல சரிபாதி கிடைக்கும் இந்த மகளுக்கு. ஆனால் பொது சிவில் சட்டம் இருந்தா நயா பைசா கிடைக்காது. சகோதரியாக இருந்தாலும் கூட கிடைத்துவிடும். எப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த சட்டத்தை மார்க்கம் பதிவு செய்திருக்கிறது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பெண் இனமை ஒரு இனமாகவே கருதாத ஒரு காலகட்டத்தில் பெண் என்றாலே அவள் ஒரு விஷ மரம், அதில் அழகான கனிகள் இருக்கின்றது, ஒரு பறவைகள் தேடி சென்று கனிகளை சாப்பிட்டு செத்து மடிகிறது, அதுதான் பெண் என்று சொன்ன காலகட்டத்தில், இருண்ட கண்டமாக வாழ்ந்த அந்த காட்டு மிராண்டிகளுடைய காலகட்டத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை தாயாக வருகிற பொழுது, மகளாக வருகிற பொழுது, மனைவியாக வருகிற பொழுது, சகோதரியாக வருகிற பொழுது இவ்வளவு சொத்துரிமையையும் பதிவு செய்திருக்கிறார்களே, இதை அல்லாஹ் சொன்னான், ஃபரீலத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து வந்த கட்டளை, நீங்கள் நிறைவேற்றி ஆக வேண்டும். எந்த அளவுக்கு, இவளுக்கு உதவி செய்யலாமா வேணாமா, மூத்தவளுக்கு செய்யலாமா இளையவளுக்கு செய்யலாமான்னு நீ தர்க்கம் புரியக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன் உனக்கு நல்லது செய்வான், ஏன் உனக்கு கெட்டது செய்வான் படைச்சவனுக்கு தெரியும். அவன் சொன்ன மாதிரி சொத்தை பிரித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தானே, அந்த சட்டத்தை இன்றைக்கு உலகமே பெண்ணுரிமை, பெண்ணுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே இந்த சொத்துரிமை வழங்கப்பட்டிருக்கிறதே, அந்த உரிமையை பறித்துவிட்டு இந்த பெண்களை மகளாக, தாயாக, மனைவியாக, சகோதரியாக எந்த உரிமையும் கிடைக்காமல் நடுத்தெருவில் நட்டாப்பில் நிப்பாட்டுவதுதான் இந்த பொது சிவில் சட்டம். இப்ப யோசிச்சு பாருங்க, இது தேவையா? பெண்களுடைய மானத்தை பறிக்கின்ற, உரிமையை பறிக்கின்ற, எல்லா கட்டத்திலும் ஜீவாதார கோரிக்கையை பிடுங்குகிற தலாக்கு சட்டம், குலா சட்டம் என்று பெண் தரப்பு விவாகரத்து காலகட்டத்தை நீட்டி அவர்களை அலைக்கழிக்கிற ஒரு பொது சிவில் சட்டம் தேவையா? கேட்டால் ஒரு நாடாம், ஒரு மக்களாம், ஒரு சட்டமா? லாஜிக் நல்லாதான் தெரியுது. அது கரெக்ட். எப்ப ஒரு நாட்டில் ஒரே மதத்தவர்கள் இருந்தால் அது ஓகே, ஒரே மொழி சார்ந்தவர்கள் இருந்தால் அது ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப சவுதி அரேபியா, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லிம் தான். இந்து கிறிஸ்தவர்கள் யாராவது இருப்பார்கள், இங்க இருந்து வியாபாரத்துக்கோ வேலைக்கோ போயிட்டு வந்துருவான், அங்கே வாழ்றவன் முஸ்லிம். அப்ப ஒரு நாடு, ஒரு சட்டம், அது ஓகே. இந்த நாடு எது? பல மதத்தவர்கள், பல மொழிக்காரங்க இருக்கிறாங்க. இங்கே வேற்றுமையில் ஒற்றுமை என்கிற கோஷத்தில் தான் இந்த நாடு இயங்குது. நான் கேட்கிறேன், இந்த நாடு முழுக்க ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற எல்லா இடங்களையும் குற்றவியல் சட்டத்தை சமமா வச்சிருக்கிறீங்களே, அதை நாங்க பிரச்சனை பண்ணோமா? ஒரு இந்து திருடினாலும், கிறிஸ்தவ திருடினாலும், முஸ்லிம் திருட்டுப்படி சுமத்தப்பட்டாலும் அந்த தண்டனையை ஒரே மாதிரி கொடுக்குறீங்க, அதுல யாரும் பாதிக்கப்படலையே.
முஸ்லிம் பெண்களிடத்தில் உள்ள இந்த முஸ்லிம் ஆண்களிடத்தில் உள்ள இந்த பலதார மனத்தால் உனக்கு என்ன பாதிப்பு? ஒரு சட்டம் வேண்டும் என்று கர்ஜிக்கிறீர்களே, உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது? இந்துக்களுக்கு ஏதாவது மன கசப்பா? இவன் 2 கல்யாணம் பண்ண உனக்கு என்ன? அடே, அவன் ஆண்மையற்றனா இருந்தா இவன் புள்ள பக்கிறத பார்த்து ஏன்டா கோவப்படணும்? உனக்கு என்ன பாதிப்பு? ஒரு பாதிப்பு இல்ல. இதுல எந்த அளவுக்கு கேட்டா, உண்மையிலேயே எல்லோரும் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்வதாக இருந்தால் இந்து சமுதாய மக்களில் தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுபவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன்? அவர்கள் அனைவருக்கும் மதம் ஒன்று. அந்த மதம் ஒன்றாக இருக்கிற பொழுது அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஜாதியின் பெயரால், தாழ்ந்த ஜாதி என்ற பெயரால் அவர்களை கோயிலுக்கு உள்ள விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறையே, அவர்களுக்கு வழிபாட்டு உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறையே, அது பாதிக்கிறது. அந்த 292 தனியார் சட்டத்தில் இருந்து சிலதை உடைச்சு அனைத்து ஜாதியை சார்ந்தவர்களும் கோயில்களில் வரலாம், நுழையலாம், கருவறை வரை செல்லலாம் என்று சட்டமாக்குங்க. அதுக்கு திராணி இருக்குதா? அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம், சொல்லுங்க பாப்போம். இல்லாட்டி பாதிக்குது அவங்களுக்கு. ஒரு தலித் சகோதரன் இந்து சமுதாயத்தை, உயர்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுடைய தெருவில் போனாண்டு கால வெட்டீங்களே, அவனை பாதிக்குது இல்ல? அதை பொதுவாக்குங்க. ஒரு தலித் சகோதரன் இந்து சமுதாய, உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவனுடைய குளத்துல குளிச்சுட்டாண்டு அவனை மொட்டையடிச்சு கரும்புலி செம்புலி குத்தி கழுதையில ஏத்துறீங்களே, அதை மாத்துங்க. ஏன்? நீங்க சுழற்சி முறையில் ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கல. பார்ப்பனர்கள், இந்துக்களை சார்ந்த உயர்ந்த ஜாதியை சார்ந்தவர்கள் மனத்தில் கை வைக்க மாட்டார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் மனம் பண்ணுகிறார்களே, நீ சுழற்சி முறையில எல்லா ஜாதிக்காரனும் கக்கூஸ் கழுவுங்கடான்னு சொல்லிப்பாரு. அது பொது சட்டம். ஆனால் இவன் எதுல கை வைக்க வரான்? முஸ்லிம்களுக்கு என்று இருக்கின்ற ஒரு 4 சட்டங்களில் அதில் இந்து மக்களுக்கு பாதிப்பு இல்ல, கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு இல்ல, நாத்திகர்களுக்கோ பௌத்தர்களுக்கோ சீக்கியர்களுக்கோ பாதிப்பு இல்ல. அதை பறிக்க வேண்டும் என்று இவருக்கு ஒரு ஆசை. கேட்டா இது என்ன பாதிப்பு? இதுல பொதுவான கருத்து கணிப்பு கேட்பார்களாம். இந்தியா முழுக்க பொது சிவில் சட்டம் வேண்டுமா வேண்டாமான்னு ஓட்டு எடுப்பார்களாம். அறிவு கட்ட கூட்டைகளாம். நீ ஓட்டு எடுக்கிறதா இருந்தா பொது சிவில் சட்டம் வேணாங்கிறது நாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டெடுப்பு நடத்தும். இது முஸ்லிம்களுக்கு மட்டுமான வாக்கெடுப்பு. பொது சிவில் சட்டம் வேணுமா வேண்டாமான்னு கேட்டு பாரு, ஒட்டுமொத்தமா எங்களுக்கு கொந்தளிப்பை பதிவு செஞ்சிருப்போம். ஆனால் இந்து சமுதாய மக்கள்கிட்ட எல்லாம் கேட்பார்களாம், நாங்க பலதார மனம் செய்யறதும், நாங்க தலாக் விடுறதும், நாங்க குலா விடுறதும், நாங்க சொத்துரிமை பிரிக்கிறதுலயும் இந்துக்களுக்கு என்ன பாதிப்பு? இப்ப இந்து சமுதாய மக்கள் மஞ்சள் கலர்ல தாலி கட்டுறாங்க, எங்களுக்கு என்ன பாதிப்புங்கிற? அவர்கள் சிகப்பு கலர்ல தாலி கட்டலாமான்னு பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதுல நாங்க ஏன் கவலைப்படணுங்கிற? அவர்கள் யானைக்கு பட்டை போடலாமா நாமம் போடலாமான்னு பேசிக்கிட்டு இருந்தா அதுக்கு எனக்கு என்ன பாதிப்பு? நீ என்னத்தையோ போடுங்கடான்ட்டு நாங்க ஒதுங்கிக்க போறோம். இதுல என்ன பாதிப்பு வரப்போகுது? அப்ப முஸ்லிம் சமுதாயத்தில் இப்படி ஒரு சட்டத்தை திணிக்க பார்க்கிறார்களே, இந்த பொது சிவில் சட்டம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைகளை பறித்து, அவர்களுடைய மான மரியாதையை அபகரித்து, அவருடைய சொத்துரிமையை இல்லாமலாக்கி, அவர்களை சில்லா காசாக்கி எங்க வணக்க வழிபாட்டில் தலையிடலாம். கேட்டால் இந்திய அரசியல் சாசனத்தில் சொல்லப்பட்டால் நான் நிறைவேற்றித்தான் தீர்வோம். என்னடா இது? அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. இதை நீதிமன்ற பிரச்சனையாக்கி விடாமல் அவர்களுடைய கருத்தை கேட்டு சுமூகமான முறையில் சட்டமாக்கலாம் இருக்குது, கட்டாயப்படுத்த கூடாது இருக்குது. நீங்க எங்கள் மீது திணிக்க பார்க்கிறீர்கள், கட்டாயப்படுத்த பார்க்கிறீர்கள். நீ உண்மையிலேயே சரியான ஒரு ஆளாக இருந்தால் மத்திய மோடி அரசாங்கம் இந்த இந்திய சட்ட சாசனத்தின் பிரகாரம் 41வது பிரிவின்படி அனைவருக்கும் இந்தியாவிலே வேலை வாய்ப்பை உறுதி செய்திருக்க வேண்டும். செஞ்சீங்களா? 17% பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து விட்டு பாக்கி 83% பேருக்கு வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. அது நடவடிக்கை எடுத்தீங்களா? அது நியாயம். செஞ்சிருந்தா நியாயம். அரசியல் சட்டம் 45 பிரிவின்படி நீங்க இந்தியாவில் வாழக்கூடிய 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய கல்வி கொடுக்க வேண்டும், இலவச கல்வியை உறுதி செய்திருக்க வேண்டும். செஞ்சீங்களா? அதை செய்யல. 47 பிரிவின்படி இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கணும். அதை நீங்க செய்ய வக்கில்ல.
ஆர்டிகல் 19 படி இந்தியாவுல ஆயுதங்களை தாங்கி பொது இடங்களில் யாரும் ஒன்று கூட கூடாது என்று இருக்கிறது. சீக்கியர்கள் பிச்சுவா கத்தின்னு சொல்லி கையில கத்திய வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிறான், அது தடை என்று சொன்னீர்களா? அதை தடை செய்ய திராணி இல்ல. 343 விதியின்படி இந்தியாவின் சட்டமொழிகள் இந்திதான் சொல்ல முடியுமானால அது சொல்ல முடியாது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் தலையிடாமல், அதில் தலையிடுவதற்கு திராணி இல்லாமல், திசை திருப்புவதற்காக, தன்னுடைய ஆட்சியில் நடந்த குளறுபடிகளை மறைப்பதற்காக, சிறுபான்மை சமுதாயத்தின் மீது கட்டவிழ்த்து அநியாயத்தையும் அடக்குமுறையும் செய்வதற்காக பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒரு ஸ்லோ பாய்சனை தடவிக்கொண்டு இன்றைக்கு வலம் வருகிறீர்கள் என்றால் எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு துணிச்சலும் நெஞ்சழுத்தம் இருக்கு உனக்கு. கேட்டால் பெண் உரிமை என்று பேசுகிறீர்கள். இந்த நாட்டில், உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கி இருக்கின்ற உரிமையின்படி வேற எந்த மார்க்கமும் கொடுத்தது கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்ததன்படி எல்லோரும் செயல்பட வேண்டும் என்று அழைக்க வேண்டிய நிர்பந்தம் உலகத்துக்கு இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிற சொத்துரிமையின்படி எங்களுக்கும் சொத்துரிமை தாங்கன்னு இந்து சமுதாய மக்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுடைய தலாக்கு பிரச்சனை, குலா பிரச்சனை அழகான முறையில் பேசி தீர்க்கப்படுகிறது. ஆனால் எங்களுடைய 99 விவாகரத்து பிரச்சனை கோர்ட்ல முடங்கிக் கொண்டிருக்கிறது என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் வாழக்கூடிய இந்து சமுதாய பெண்களில் 2ஆம் தாரத்தில் வாழக்கூடியவர்கள் விபச்சாரிகளாக அவமானத்திற்குள்ளாகிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கும் இஸ்லாத்தை போன்று மனைவி என்கின்ற ஒரு தகுதி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியில் பொது சிவில் சட்டம் என்று சொல்லி எங்களிடம் இருக்கின்ற அந்த நன்னடத்தை, அந்த உரிமை, எங்களுடைய வழிபாட்டு உரிமையை பறித்துவிட்டு எங்களை நடுத்தரவுக்கு நிப்பாட்டி கோர்ட்டு வாசல் அலைய விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, சும்மா விடுவோமா நாங்க? நீங்கள் நினைக்கிறீர்கள் கொஞ்ச நாள் இப்படி ஆட்டம் போடுவார்கள், அதற்கப்புறம் நம்ம நிறைய கடிதத்தை வாங்கிடலாம், பெரும்பான்மையான சமுதாயம் பொது சிவில் சட்டம் வேணும்பாங்க, அதை வைத்து மக்களே பொது சிவில் சட்டம் அமலுக்கு வருதுன்னு சொல்லலாம் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த மாதிரி தெரியுமா? நம்ம ஆட்களில் சில பேர் கிளம்பி இருக்கிறாங்க, கூட்டு கையெழுத்து வாங்கி மோடிக்கு அனுப்பலாம். எதுக்கு? எங்களுக்கு பொது சிவில் சட்டம் வேண்டாம் என்று கூட்டு கையெழுத்து வாங்கி மோடிக்கு அனுப்புவார்களாம். அனுப்புவர்கள் யார் தலைமையில்? ஜமாத்துல் உலமா தலைமையில். பிரச்சனையே அவர்கள் தான். இப்ப தலாக்கு விளக்கம் சொல்லி தொலைஞ்சிருந்தா பஞ்சாயத்து வந்திருக்கும். இப்ப அதுக்கு விளக்கம் சொல்லாம கையெழுத்தை மட்டும் போட்டு அனுப்பலாமா? அதே லாஜிக் என்ன தெரியுமா அவங்க சொல்றது? பாருங்க மக்களே, மத்திய அரசாங்கம் ஒரு கடிதம் தரும், பொது சிவில் சட்டம் வேணுமா வேண்டாமான்னு, அதுல கையெழுத்து போட்டுறாதீங்க. ஏன்? நீங்கள் அனுப்புகிற அனைத்து கடிதங்களும் மோடியின் குப்பை கூடைக்குத்தான் போகுண்டு. அப்ப இவங்க தனியா ஒரு கையெழுத்து போடுறாங்க, இது மட்டும் எங்களுக்கு கையெழுத்து போடுங்கிறாங்களே. இந்த கடிதங்கள்லாம் என்ன? ஜனாதிபதி மாளிகையில போய் அப்படி ஷோரூம்ல வச்சுக்குவாங்களா? இதுவும் அதே குப்பை கணக்கு தான் போகும். நீங்க லட்சம் கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சாலும் சரி, அவனுடைய பதிலடி என்ன? இந்திய நாட்டில் கிட்டத்தட்ட 80 கோடி பேர் பொது சிவில் சட்டம் வேண்டும் என்றார்கள், ஒரு 2-3 லட்சம் பேர் வேண்டாம் என்றார்கள். எனவே சட்டம் அவனுக்கு ஒரு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். சர்வ சாதாரண அவனுக்கு. நம்ம ஸ்டைல் இதுவா? பசிக்குதுன்னா அழுத பிள்ளைக்கு தான் பாலு. எனக்கு பசி கடுமையாக இருக்கிறது, 4 நாட்களாக வயிறு காலியாக இருக்கிறது, கண்ணீர் வேறு வடித்துக் கொண்டிருக்கிறது, 1/2 லிட்டர் தண்ணீர் வந்து விட்டது, எனக்கு எப்படியாவது 1/2 லிட்டர் பால் இந்த கம்பெனியிலிருந்து பெற்று தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும் கடிதம் கொடுக்கிறது. நியாயம்? கோலத்தனம். ரோட்ல நிக்கணுங்க. எங்க சிவில் சட்டத்தில் கை வைக்கிறதுக்கு நீயாரா புறம்போக்கு நாய்களா என்று நம்ம ரோட்ல நிக்கணும். யார் கேட்டார்கள் பொது சிவில் சட்டம் வேண்டுமா வேண்டாமா, அது பெண்ணுடைய உரிமையை பறிக்கிறதா இல்லையா என்று? ஆண்களே, நீங்கள் யாரும் பேசாதீர்கள், பெண்களிடத்தில் கருத்து கேளுங்கள், அவர்கள் உண்மையை சொல்வார்கள் அப்படின்னார்கள். கேட்க போறவங்களை இப்ப இதோ வந்திருக்கக்கூடிய பெண்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம். பொது சிவில் சட்டம் என்ற பெயரால் இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைகளை பறித்து, மான மரியாதையை அபகரித்து நம்மை கோர்ட்டு வாசல்ல நிறுத்த போகிறார்களே, இப்படி ஒரு காட்டுமிராண்டித்தன சட்டம் உங்களுக்கு தேவையா? சொல்லுங்க, உங்களுக்கு வேண்டுமா? பெண்கள் என்ன சொல்றீங்க? வேண்டாம். பெண்கள் இங்க வேணான்னு இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் அதிகம் வாழுகிற ஒரு பகுதி. இது தொடக்கம். திடீர்னு கேள்வி கேட்டாச்சு, அவங்க கருத்தை பதிவு பண்ணிட்டாங்க.
உங்களுக்கு ஒரு மீடியா வாய்ஸ் காட்டணும்ல. மிக பிரம்மாண்டமான அலைகளில் ஒட்டுமொத்த பெண்கள் ஒன்று குழுமி தமிழகத்தில் லட்சக்கணக்கான பெண்கள் குட்டை சூழ இந்த பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக, இந்த சதி திட்டத்திற்கு எதிராக அதை பொது மையவாடியில் அடக்கம் செய்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பேரணி மாநாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் வந்து சொல்வார்கள், எங்களுக்கு பொது சிவில் சட்டம் வேண்டாம் என்று. பாருங்க, அப்ப லைவ்ல தெரியும். அதுவும் எங்களுடைய தொடக்கம் தான். தமிழகத்தில் தௌஹீத் ஜமாத் நடத்துகிற இந்த போராட்ட அலை இந்தியாவிற்கு ஏற்கனவே முன்மாதிரியாக நாங்கள் காட்டிக் கொடுத்திருக்கிற அலை. 1980 ஷாபானுங்கிற ஒரு 70 வயசு பெண் இருந்தாலே, அந்த 70 வயசு பெண்ணுக்கு கணவர் தலாக் விட்டாரு. அந்த ஷாபானுங்கிற பெண்ணு மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் போய் எனக்கு மாசம் மாசம் காசு வாங்கித்தாங்கன்னு கேட்டாங்க. 1980 பிரச்சனை தொடங்குது. காங்கிரஸ் ஆட்சி. அப்ப நீதிபதி அங்கே சொன்னார், அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்னார், பொது சிவில் சட்டத்தின்படி மாசம் மாசம் இந்த பொண்ணுக்கு காசு கொடுறான்னாரு. அப்ப அந்த முஸ்லிம் சகோதரன் ஷாபானு என்ற பெண்ணுடைய கணவர் சொன்னார், அப்படி கொடுக்க முடியாது, இஸ்லாம் சொல்லி இருக்கின்ற மொத்த தொகையை நான் கொடுக்கிறேன். அப்பொழுது காங்கிரஸ் அரசும் சொன்னது, ஏன் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாமே, அப்படி சட்டத்தை அமல்படுத்தி விடலாமே என்று கேட்டது. முஸ்லிம்களுடைய வணக்க வழிபாட்டில் ஒண்ணுங்க இது விட்டு கொடுக்க முடியுமா? இப்படி கேட்ட நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லிம்களும் கொந்தளித்து ரோட்டில் இறங்கினார்கள். கடிதங்கள் அனுப்பவில்லை, கண்டன கடிதங்களை ஜனாதிபதிக்கு எழுதி அனுப்பவில்லை, ரோட்டில் போராட்ட களத்தை அமைத்தார்கள். எப்படி தெரியுமா? எங்களுடைய தொழுகை, நோன்பு, சக்காத் எப்படி வணக்க வழிபாட்டின் ஒரு அம்சமோ, அந்நிக்காஹுமின் சுன்னதி, திருமணம் என்னுடைய வழிமுறை, நாங்க ரசூலுல்லாஹ், அது ஒரு வணக்க வழிபாட்டின் அம்சம். ஒருத்தன் கணவன் மனைவியோடு சேர்றது சதக்கா, தர்மம், நாங்க ரசூலுல்லாஹ். குல்லு தஸ்பீஹின் சதக்கா, குல்லு தஹ்மீதின் சதக்கா, குல்லு தஹ்லீலின் சதக்கான்னு சொன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்றது ஒரு தர்மம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது தர்மம், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றது தர்மம், குல்லு மஅரூஃபின் சதக்கா, அனைத்து நற்காரியங்களும் தர்மம் என்று சொன்ன இறை தூதரவர்கள் கணவன் மனைவியோடு சேருவது தர்மம். சஹாபாக்கள் கேட்டார்கள், கணவன் மனைவியோடு சேர்றது ஒரு இன்பமா இருக்கு, அது எப்படி தர்மத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறீங்கன்னா? அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இதை செய்யவில்லையானால் அவன் விபச்சாரம் செய்வான். அதிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு நற்காரியம், ஒரு வணக்க வழிபாட்டின் அம்சம். 4 திருமணம், இது வணக்க வழிபாட்டில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம். 5வது செய்தால் அது விபச்சாரம். மகளோடு திருமணம் முடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அது விபச்சாரம். இதான் வணக்க வழிபாடு. தலாக்கு விட வேண்டும், அதுக்கு இத்தனை இத்தா இருக்கிறது, காலகட்டம் இருக்கிறது, இப்படி இதை செய்ய வேண்டும் என்பதுதான் வணக்க வழிபாடு. ஒரு முறைப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு வணக்க வழிபாடு இருக்கிறது. அந்த வழிபாட்டு உரிமையில் கை வைப்பீர்களா? விட முடியுமா எங்களால்? 1980களில் தொடங்கிய போராட்டம் 6 வருடங்கள் வெடித்தது, 6 வருஷம் இழுத்தடிக்கப்பட்டது. 1986 காங்கிரஸ் அரசு அப்படியே நிலை குலைந்து தடுமாறி போய், முஸ்லிம்களுடைய உரிமையை யாரும் பறிக்க வேண்டாம், அவர்கள் விருப்பத்தின் பேரை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதன் பெயரால் இஸ்லாமிய சட்டப்படி எந்த நீதிபதி, எந்த உயர் நீதிமன்ற நீதிபதி பொது சிவில் சட்டப்படி மாசம் மாசம் பிச்சை காசு கொடுறான்னாரோ, அதே நீதிபதி வாயால் 80,000 ரூபாய் பல்கான ஒரு காசு, 20,000 ரூபாய் பராமரிப்பு செலவு, 60,000 ரூபாய் மொத்த தொகை கொடுறான்னு தீர்ப்பளிச்சிட்டாங்க. அப்படி அந்த நீதிபதியால் தீர்ப்பளிக்க வைத்தோம், முஸ்லிம்கள் வைத்தார்கள். அப்படிப்பட்ட தீர்ப்பு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி 60,000 ரூபாய், இன்னைக்கு 60 லட்சத்துக்கு சமம். எப்படி பல்கா வாங்கி கொடுத்திருக்குது? இதான் இஸ்லாமிய ஷரியத். இந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடிந்தது. அது மாதிரியான காலகட்டம் காங்கிரஸ் அரசு நம்முடைய முதுகில் குத்தக்கூடியவர்கள். நம்ம போராட்டத்தை கொஞ்சம் முன்னப்பின் அமைத்தாலும் பிரச்சனை இருக்காது, நம்முடைய மாறில் குத்தக்கூடியவர்கள் வந்து இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொதுக்கூட்டத்திற்காக மிகுந்த பொருட்செலவு ஏற்பட்டிருக்குது. போயிடுச்சா? சரி. நம்முடைய மாறில் குத்தக்கூடியவர்களாக வருகிறார்கள். எப்படியாவது நம்மை அழித்திட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 வருஷம் தான் அவன் டைம் எடுத்திருக்கிறான். 5 வருஷம். 5 வருஷத்துக்குள்ள இங்க மான மரியாதை உள்ள ஒரு முஸ்லிம் உயிரோடு இருக்கக்கூடாது, அவன் திட்டம். பெண்கள் மான மரியாதையோடு வாழக்கூடாது, அவர்கள் திட்டம். நீண்ட கால திட்டம். அப்படியே மான மரியாதை இருந்தால் இவன் நாடு கடத்தப்பட வேண்டும்.
இல்லை என்றால் இவன் மீது பொய் வழக்கு போட்டு உள்ளே பொசுக்கப்பட வேண்டும், நசுக்கப்பட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய சதியை முறியடிக்க வேண்டும் என்றால் நம்முடைய போராட்ட களம் இருக்கிறது. அப்துல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தான் ஜாயிர், அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் உண்மையை சொல்வது, நீதியை சொல்வது, நியாயத்தை சொல்வது ஜிஹாதில் மிக சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த ஜிஹாதை நாம் செய்து காட்டினால் மட்டும்தான் இந்த 5 ஆண்டை சரியான முறையில் கடத்த முடியும். இல்லை என்றால் திப்பு சுல்தான், அவர் மன்னர் என்று சொல்லுங்கள், அவர் சுதந்திர போராட்ட வீரர் என்று சொல்கிறீர்கள் எப்படி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறார். இப்ப ஆரம்பிச்சாங்க. திப்பு சுல்தான் அவர் ஒரு மன்னர் அப்படி சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்துக்கு அவர் ஆங்கிலேயரை எதையும் எதிர்க்கவில்லையே, பகைக்கவில்லையே அப்படின்ட்டான். நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக அவர்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுத்த திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட தினம் இன்றுன்னு பேசுவார்கள். வரலாறு மாறி போயிடும். அவர்களுடைய டெக்னிக் அதுதான். ஏண்டா நாய்களா, இந்த உலகத்திற்கே ஏவுகணை தாக்குதல் என்ன, பீரங்கி தாக்குதல்கள் என்ன? ஆங்கிலேய அரசாங்கம் நிலை குலைந்து ஒடுக்கி போவதற்கு காரணியார் இந்திய திருநாட்டில் ஒரு முதல் தலைவன், ஒரு முதல் போராளி, ஒரு முதல் ஆண்மகன், ஒரு முதல் மன்னன் ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் திப்பு சுல்தான் மட்டும்தான் என்கிற உண்மை வரலாறு இருட்டடிப்பு செய்துவிட்டு எவனோ ஒரு புறம்போக்கு ராஸ்கல் சத்ரபதி சிவாஜி என்றும் அவன் வரலாற்று கதாபாத்திரத்தில் எந்த நியாயமான காரியத்தையும் செய்யாதவன், ஆங்கிலேயனுக்கு எதிராக எந்த துரும்பையும் அசைக்காதவன், இன்றைக்கு அவனுக்கு ஜெயந்தி விழா கொண்டாடுகிறீர்கள். வரலாறை மாற்றிவிட்டார்கள். பார்த்தீர்களா? இதே போன்று ஆக்குவார்கள். இந்தியாவில் 1947க்கு முன்னதாக இந்துக்கள் பெரும்பான்மையாகவும் ஆங்கிலேயர்களும் சில திராவிடர்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். 200-300 முஸ்லிம்கள் இருந்தார்கள். பிறகு பாகிஸ்தானுக்கு போய் முடிந்து விட்டார்கள் என்று வரலாற்று கதையை முடிப்பதற்காக வேண்டி இந்த 5 ஆண்டுகள் மோடி அரசாங்கம் கற்பனை கோட்டையை கட்டிக் கொண்டிருக்கிறது. யோசித்துக் கொள்ளுங்கள். மோடி அரசாங்கத்திற்கு என்று நாங்கள் ஒரு பாடத்திட்டத்தை கொடுக்க வேண்டிய நெருக்கடி நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அது என்ன நெருக்கடி? இஸ்லாமிய சமுதாயம் ஒரே ஒரு அடிப்படை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் எப்பொழுது அழைக்கப்பட்டாலும் சரி, நீங்கள் போர்க்குரலாக, நீங்கள் மிகப்பெரிய கோஷமிக்கவர்களாக, ஆக்ரோஷம் உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தினுடைய அந்த உரிமைக்காக போராட முன்வர வேண்டும். எந்த அளவிற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் மாத்த வலம் யகுசு, எவன் போரிடவே இல்லை, போரே செய்யாமல் செத்து போகிறானோ, அல்லது அநியாயத்திற்கு எதிராக நாம் களம் காண வேண்டும் என்று ஆசைப்படாதவனாக சாகிறானோ, எப்படி அவன் உள்ளம் அநியாயத்திற்கு எதிராக களம் காணவே இல்லை என்று இருக்குமானால் அவனுடைய உள்ளத்தில் நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு இருந்தது. நரகத்தின் அடித்தட்டில் கிடக்கப் போகிறார்களே அந்த நயவஞ்சகர்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹ். நாம் நம்பிக்கை கொண்டவர்களா நயவஞ்சகர்களா என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போமே ஆனால், என்னிடத்தில் நயவஞ்சகத்தின் துளி கூட இல்லை என்று சொன்னால், அநியாயத்திற்கு எதிராக எப்பொழுதெல்லாம் அழைக்கப்படுவோமோ அந்த இடத்தில் இந்த தௌஹீத் ஜமாத்காரன் கண்டிப்பாக வந்து களம் காண்பான் என்று காட்டுங்கள். அதில் சோட போய் விடாதீர்கள். இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஜமாத்தையும் சாராத சில முஸ்லிம் சகோதரன் இருப்பான், அவனுக்கு பொறுப்பு அல்ல, உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? என்றும் சமுதாய பணியில், என்றும் மார்க்க பணியில், என்றும் மக்கள் நல பணியில் டிஎன்டிஜே என்று மால் தட்டுவதெல்லாம் உங்கள் பெயர். பிறர் நலம் நாடுவதாக நீங்கள் அனைவரும் பொறுப்பெடுத்திருக்கிறீர்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பிறர் நலம் நாடுவதாக பொறுப்பெடுத்துக் கொண்டு அவர்களின் நலம் நாடவில்லையோ அவன் சொர்க்கத்தின் வாசனை கூட நுகர மாட்டான் என்றார்கள். அப்படிப்பட்ட அவலத்தை யோசித்து பார்த்துவிட்டு இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலம் மிக சொற்பமான காலம். எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். கடந்த 7 நாள்ல மட்டும் 10 மரணங்கள் படப்பட படப்படன்னு போயிருச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 8 வயது சிறுவன் இறந்து விடுகிறான்.
ஒரு சிறுமி இறந்து விடுகிறாள், ஒரு இளைஞன் இறந்து விடுகிறான், ஒரு விபத்தில் இறந்து விடுகிறான், வயோதிகத்தில் இறந்து விடுகிறான், ஒரு மூதாட்டி இறந்து விடுகிறாள். இவ்வளவு ஜனாசாவை பார்க்கிறோம். நமக்கு ஏன் இவ்வளவு காட்சி அல்லாஹ் காட்டுகிறான்? அடுத்தவருடைய மரணம் நமக்கு ஒரு படிப்பினை. நீயும் ஒரு நாள் சாக போகிறாய். நாம் எப்படி வாழ்ந்தோம்? யாருக்காக வாழ்ந்தோம்? அநியாயத்திற்கு எதிராக போர்க்குணம் கொண்டவர்களாக வாழ்ந்தோமா இல்லையா? இந்த விசாரணை மறுமையில் இருக்கும். உண்மையான ஜிஹாத் எது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை மேலோங்க வேண்டும் என்று போரிடுகிறானே, அதுதான் உண்மையான ஜிஹாத், அதுதான் சபீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கிற ஜிஹாத். இன்றைக்கு நாம் போராடுகிறோம். எதற்காக? பொது சிவில் சட்டம் என்ற பெயரால் ஒரு காட்டுமிராண்டி திட்டத்தை கொண்டு வந்து விட்டு, சதியை ஏற்படுத்திவிட்டு, எங்களுடைய இஸ்லாமிய உரிமைகளை, வணக்க வழிபாட்டு உரிமைகளை பறித்து விடுவீர்களா? கொந்தளிக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொந்தளிப்பு? கடந்த 2 ஆண்டுக்கு முன்னாக வட இந்தியாவில் நோன்பு வைத்துக் கொண்டிருந்த ஒரு சகோதரருடைய வாயில சிவசேனா கட்சிக்கார ஒரு பன் எடுத்து சம்சா எடுத்து வாயில் திணிக்கிறான். ஏண்டா, நோம்பாளி வணக்க வழிபாட்டில் இருக்கக்கூடியவனுடைய வணக்கத்தை முறிப்பதற்காக, நோன்பை முறிப்பதற்காக அவமானப்படுத்தியிருக்கிறார் என்று இந்தியா கொந்தளித்தது. இந்திய முஸ்லிம்கள் பெரிய அளவில் கொந்தளித்தார்கள், உடனடியாக அடங்கினார்களே. அதே போல நம்முடைய திருமண சட்டம், விவாகரத்து சட்டம், சொத்துரிமை சட்டம், அல்லாஹ் விதித்திருக்கிற இந்த வழிபாட்டு திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடியவர்களுக்கு சாவு மணி அடிப்பதற்காக நாம் தயாராக வேண்டும். நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக நம்மிடத்தில் ஒரு காட்சியை உண்டாக்கி இருக்கிறார்கள். அந்த காட்சிக்கு எங்களுடைய பதிலடியை நாங்கள் இந்த இடத்திலேயே பதிவு செய்து கொள்கிறோம். என்ன காட்சி உண்டாக்கி இருக்கிறான்? முதலில் பெண்கள், நீங்கள் ரோட்டிற்கு வந்து, உங்களுக்காகத்தான் நாங்க பொது சிவில் சட்டம் கொண்டு போறோம், பொது சிவில் சட்டம் வேணாம்டா, ஆம்பளை பேசாத பொம்பளை பேசுன்னு இருக்கிறான், நாங்கள் பேச வைப்போம். எங்கள் தாய்மார்களுக்கு நீங்கள் எந்த அளவிற்கு ஸ்லோ பாய்சன் தடவி எங்களை சாகடிக்க பார்க்கிறீர்கள் என்கிற உங்கள் சதிவலை தெரியும். இதில் ஏமாந்து போக மாட்டார்கள். எங்களுடைய தாய்மார்கள் தமிழகத்திலே, திருச்சியிலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை லட்சக்கணக்கான பெண்கள் பொது சிவில் சட்டத்திற்கு சாவு மணி அடிப்பதற்கு பொங்கி எழத்தான் போகிறார்கள். இது முதல் கட்டம். இதோடு மோடி அரசாங்கம் தன்னுடைய இந்த அத்துமீறலை, அநியாயத்திற்கு எதிரான ஒரு கட்டத்தை உணரவில்லை என்றால், அடக்குமுறையை நிறுத்திக் கொள்ளவில்லை என்றால், ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கருத்துருவாக்கத்தை உண்டாக்கி எல்லா மாநிலத்தின் இஸ்லாமிய பெண்மணிகளையும் ஒன்று திரட்டி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமையிலே டெல்லி செங்கோட்டையை முற்றுகையிடுவோம். இன்னொன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். இது மத்திய அரசாங்கத்திற்கு, மாநில அரசாங்கத்திற்கு, மத்திய மாநில உளவுத்துறைக்கு ஒரு செய்தியாக, ஒரு மெசேஜாக நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம். 2 தினங்களாக ஒரு காட்சியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியின் பின்னணியை இங்கே நான் உணர்த்த வேண்டிய கடமை இருக்கிறது. போபாலில் ISO 9001 பாதுகாப்பான சிறைச்சாலை என்று பெயர் பெற்ற ஒரு போபாலில் திடீரென்று 8 பேர் தப்பித்து விட்டார்களாம். அவர்களை ஒரே இடத்திலே ரவுண்டு கட்டினார்களாம். தேடி பிடித்து அவர்களை சுட்டு என்கவுண்டர் மூலம் படுகொலை செய்திருக்கிறார்கள் அந்த போலீஸ்காரர்கள். உடனடியாக என்ன செய்து விட்டார்கள்? சிமி தீவிரவாதிகள் சம்பவ இடத்திலேயே சுட்டு படுகொலை செய்தி பரவிடுச்சு. அவர்கள் அத்தனை பேரும் தண்டனை குற்றவாளிகள் கிடையாது. அவர்கள் விசாரணை கைதிகள். அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டார்களா இல்லையா யாருக்கும் தெரியாது. அவர்கள் தீவிரவாத இயக்கங்கள் ஏதாவது இயக்கத்தோடு தொடர்புள்ளவர்களா இல்லையா தெரியாது. எதுவுமே முடிவுக்கு வரவில்லை. ஆனால் இப்பொழுது இன்னொரு வீடியோ ஒன்று பரவிக் கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு வீடியோ? போலீஸ்காரர்கள் அந்த இடத்தில் இருக்கிறார்களாம், கண்ட்ரோல் ரூமில் இருந்து பேசுகிறார்களாம், திட்டமிட்டபடி பேசுகிறார்களாம். என்ன செய்யலாம்? சுட்டு விடுங்கள், கொன்று விடுங்கள். இல்லை, அவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், விடாதீர்கள், கொலை செய்துவிட்டு மற்ற வேலையை பாருங்கள். இல்லை, 5 பேர் செத்து விட்டார்கள், 3 பேர் உயிரோடு இருக்கிறார்கள், நாங்க ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு வந்து ஆஸ்பத்திரியில படுத்து வச்சு அப்புறம் அவ்வளவு செலவு பண்ண வேண்டாம், சாவடிங்க என்று சொல்லுகிறார்கள். சரி, ஒரு 3 ஆம்புலன்ஸ நாங்க எப்போ அனுப்ப ஏற்பாடு செய்து விட்டோம் என்று பேசுகிறார்கள். இப்படி ஒரு வீடியோ போகிறது. இந்த வீடியோவின் மூலமாக பல்வேறு முரண்பாடுகளை கொண்டு முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மார்க்கண்டேயன் கச்சு அவர்கள் இது போலி என்கவுண்டர் என்றும் இதில் ஈடுபட்டவர்கள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ஒரு பக்கம்
ஆனால் இந்த வீடியோ காட்சி நமக்கு என்ன செய்தி சொல்கிறது தெரியுமா? மத்திய அரசாங்கம் நமக்கு என்ன மெசேஜ் சொல்கிறது தெரியுதா? உங்கள்கிட்ட என்ன படம் காட்டாங்கன்னு புரியுதா? போராட போகிறீர்களா? ரோட்டுக்கு வரப்போகிறீர்களா? உங்களை சிட்டுக்குருவி மாதிரி கொல்ல போறேன் என்று காட்டுகிறார்கள். விசாரிக்க மாட்டோம், கோர்ட்ல போய் நிப்பாட்ட மாட்டோம், நாங்களே ஜெயிலிருந்து உங்களை விரட்டி விட்டு நாங்களே கொல்லுவோம், திடீர்னு கைய உடைப்போம், கூட்டிட்டு போயிட்டோம்னா உங்களுடைய கதை முடிஞ்சது, கண்ணை நோண்டி எடுத்துட்டு நீ திடீர்னு கீழே விழுந்து கண்ணை பறித்துக் கொண்டா என்போம், கைகளை நாங்கள் உடைத்து விட்டு சிறை கம்பியில் இருந்து நீ உடைத்துக் கொண்டா என்று உன் மீது பழியை போட்டு விடுவோம். அதற்கு சாம்பிள் தான் இந்த 8 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று நமக்கு இப்போ ஒரு பயமுறுத்துவதற்கு போட்டிருக்கிறார்கள். பின்னணி என்ன? ஜெய், எவனாவது எங்க ஆட்சிக்கு எதிராக ரோட்ல நிக்கிறேன், வீட்டுல நிக்கிறேன், போராட போறேன் வந்தீங்க, காரணமே இல்லாமல் பிடிப்போம், உங்கள் மீது பொய் வழக்கு போடுவோம், யார் மீது எந்த விசாரணை வந்தாலும் கவலைப்படாமல் உங்களை போட்டு தள்ளிவிட்டு அது தேச துரோக குற்றத்தை உங்கள் மீது சுமத்திவிட்டு நாங்கள் தியாகிகள் பட்டத்தை பெற்றுக் கொள்வோம் என்று ஒரு மெசேஜை தான் இந்த போபால் படுகொலையின் மூலம் நமக்கு பாடம் கற்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கட்டத்தில் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் முஸ்லிம்களுடைய பல்ஸ் என்ன என்று அந்த நாடி துடிப்பை உணரக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறது. படபடபடவென்று சாகிறார்கள், செத்து மடிகிறார்கள். இப்பொழுது முஸ்லிம்கள் மிரண்டு போகிறார்களா, விரண்டு ஓடப் போகிறார்களா, இவர்களுடைய நாடி துடிப்பு என்ன என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்களே. ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களுடைய இளைஞர்களுடைய நாடி துடிப்பு என்ன என்று தௌஹீத் ஜமாத் இதோ பதிவு செய்து கொள்கிறது. கேட்டுக்கொள்ளுங்கள். எங்களுக்கு ஒரு குரு இருக்கிறார், இருந்தார், அந்த தலைவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி கொடுத்தார். அந்த தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்திலே எங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்துக் கொடுத்தார்கள். என்ன பாடம்? நான் இந்த மார்க்கத்தில் ஒரு ஆசைப்பட்டிருக்கிறேன். என்ன ஆசை? இந்த மார்க்கத்திலே அநியாயத்திற்கு எதிராக நான் சண்டையிடுகிற பொழுது, அந்த களத்திலே நிற்கப்படுகிற பொழுது ஊக்குத்தழு நான் அங்கே கொல்லப்பட்டு சும்மா உகியா பிறகு அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்து விட்டு மீண்டும் இந்த மார்க்கத்தில் அநியாயத்திற்கு எதிராக நான் களம் கண்டு மீண்டும் ஊக்குத்தழு கொல்லப்பட்டு மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்து மீண்டும் கொல்லப்பட்டால் இப்படியே கடைசி காலம் வரைக்கும் செத்து 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 பிழைத்து பிழைத்து இந்த மார்க்கத்திற்காக அநியாயத்தை எதிர்த்து நான் சாக தயார் என்று எங்களுக்கு சன்மார்க்க தூதர் ஒரு வழியை காட்டிக் கொடுத்து விட்டார்கள். அதை வைத்து நாங்கள் ஒரு பிரகடனம் செய்கிறோம். நீங்கள் 8 பேரை சுட்டிருக்கிறீர்கள். நீங்கள் 8 பேரை சுட்டிருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் கொந்தளித்து போராட்ட களத்தில் நிற்போம். அதற்கு அடுத்தபடியாக எங்கள் மீது நீங்கள் துப்பாக்கி தோட்டாக்களை தூக்கி எறிவீர்கள், பீரங்கி தாக்குதலை நடத்துவீர்கள். 1 மோடி அல்ல 1 கோடி மோடி வந்தாலும் நீங்கள் செய்கிற தாக்குதல்களுக்கு நாங்கள் சோழ போகாமல் இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த மோடியின் கொட்டத்தை அழிப்பதற்காக களம் காண்பார்கள். பின்வாங்கி ஓடுவோம் நினைக்கிறீர்களா? எங்களுக்கு இறை தூதர் இன்னொரு பாடத்தையும் கற்பித்துக் கொடுத்தார்கள். ஏன்னா இந்த மெசேஜை மட்டும் நான் பாதியில முடிச்சுக்கிட்டேன்னு வைங்க, டே சாகருக்கு தயாராண்டா, ஷஹீதாயிருவாங்களாம், அப்ப போட்டு தள்ளுங்கடா, நீங்க போயிருவீங்க. அப்படி போறதுக்கு நாங்க போக்கத்தவங்க கிடையாது. எங்களுக்கு இறை தூதர் இன்னொன்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். ஒரு யுத்த களத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாக்களை பார்க்கிறார்கள், தேடுகிறார்கள். நீங்கள் உங்கள் உறவினர்களுடைய சடலங்களை எடுத்துக்கொண்டீர்களா என்று கேட்டார்கள். ஆமா. ரசூலுல்லாஹ் பதில் சொன்னார்கள், நான் ஜுலைபீப் என்ற நபித்தோழரை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றார்கள். தேடினார்கள். ரொம்ப நேரம் தேடியதற்கு பிறகு அந்த ஜுலைபீப் என்பவர் கைகள் எல்லாம் வெட்டப்பட்டு ஒரு உடல் மட்டும் இருக்கிறது, கைகள் இல்லை. அதையெல்லாம் எடுத்து போட்டு நபி அவர்கள் தங்களுடைய 2 கரங்களால் சந்தூக்கை போன்று அந்த ஜுலைபீப் அவர்களை சுமந்து கொண்டு நபி அவர்கள் மக்கள் மன்றத்தில் நின்று பேசினார்கள். இந்த ஜுலைபீப் இருக்கிறாரே, இறைவா நீ சாட்சியாக இரு. எப்படி? நீ உனக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். இந்த ஜுலைபீப் இஸ்லாத்திற்காக கொல்லப்பட்டிருக்கிறார்.
இஸ்லாத்திற்காக ஷஹீதாக இருக்கிறார். ஆனால் ஏற்கனவே இந்த ஜுலைபிப் இவர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதலை எதிர்த்து 7 பேரை கொன்றுவிட்டுத்தான் ஷஹீதாக இருக்கிறார். அந்த ஜுலைபிப் அவர்கள் எங்களுக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டில் அநியாயத்திற்கு எதிராக ரோட்டில் நிற்போம், அநியாயத்திற்கு எதிராக கைது செய்யப்படுவோம், அநியாயத்திற்கு எதிராக நீங்கள் நள்ளிரவில் வீடு புகுந்து எங்களை அழைத்து செல்லலாம். எங்கள் தாய்மார்கள் உடனடியாக முடிவுக்கு வந்து விடுவார்கள், இந்த மேட்டர் ராம்குமாராகத்தான் போகும் என்று. அதோடு அவர்கள் இன்னாலில்லாஹி சொல்லிவிட்டு கதையை முடித்துக் கொள்வார்கள். எங்கள் தாய்மார்கள், நாங்கள் ஒரு கதையை முடித்துவிட்டுத்தான் எங்கள் கதை முடியும் என்று காத்திருப்போம். நாங்கள் சிறைக்கு வருவோம், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எங்களை ரிமாண்ட் பண்ணலாம், எங்கே அங்களை அந்த இடத்தில் வைத்து லாடம் கட்டலாம். எங்களை 4 பேரை நீங்கள் எந்த விதமான வழக்கில்லாமல் பொய் வழக்கு போட்டு எங்களை போட்டு தள்ளினாலும் கூட எங்களுக்கு பின்னால் இந்த இளைஞர் பட்டாலும் அநியாயத்திற்கு எதிராக போராடி இந்த மோடி கூட்டம் அத்தனை பேரையும் சவக்குழிக்கு அனுப்பிவிட்டுத்தான் சாவார்கள். எனவே நாங்கள் எதிர்கொண்டு உங்களை வீழ்த்திவிட்டு பாராளுமன்றத்திலே பாஜகவுடைய ஒரு எம்பி கூட இல்லை என்று கதை காலியானதற்கு பிறகுதான் எங்களுடைய கதை போவதற்கு காத்திருப்போமே தவிர, நாங்கள் அப்படியே அவளைகளாக நீங்கள் கொட்ட கொட்ட குனிந்து அப்படியே அழிந்து போவதற்கு கோழைப்பட்டாலும் அல்ல என்பதை மத்திய மாநில உளவுத்துறை குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வழக்கு போடுவீர்கள், புண்ணாக்கு வழக்கு போட்டுக் கொள்ளுங்கள், வாய்தாக்கள் பெற்றுக் கொள்கிறோம், அலைய விடுவீர்கள், அலைந்துதான் பார்க்கிறோம். எங்களுக்கு அலையிறது பெரிய குப்பை, நாங்கள் அலையாத அலைச்சலா? எங்களை இதனால் வரைக்கும் நீங்கள் செய்யாத அலைச்சலா? அலைஞ்சிருக்கிறோமே. ஏன்னா எங்க நாட்டு பிரதமரே பரதேசி மாதிரி வெளிநாடெல்லாம் சுத்தலாம், அந்த படிப்பு எங்களுக்கு இருக்குது. நாங்க உள்நாடு சுத்த மாட்டோமா? போவோம். நீ எங்க அலைய விட்டாலும் சரி, அந்தமான் சிறைக்கு அனுப்புறியா? ஒரு சகோதரர் இங்கிருந்து அந்தமானுக்கு போறதுக்குள்ள அமித்ஷா வேற ஒரு ஏரியாவுக்கு போயிடுவான். அப்படி ஒரு கட்டம் இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு இந்திய நாட்டின் சட்டமே இருக்கிறது. உன் உயிரை பறிப்பதற்கு ஒருவன் வந்தால் உன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ கொலை செய்யலாம். அந்த சட்டத்தை நாங்கள் பிரயோகிப்போம். நீங்கள் ஆயுதங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், துப்பாக்கிகளை வைத்துக் கொள்ளுங்கள். ஆயுத பூஜையில் வைத்து பூஜை செய்து கொண்ட பழைய துப்பாக்கிகள், தோட்டாக்கள், பீரங்கிகள், கத்திகள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு படையோடு நிற்போம். எங்கள் உயிரை எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தி காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ அப்படி காப்பாற்றி எங்கள் உயிரை, எங்கள் சமுதாயத்தின் உயிரை தாண்டி எங்களுடைய மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களை எவ்வளவு அடித்தாலும், எவ்வளவு துன்புறுத்தினாலும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு ஓடுவதற்கு கோழைகள் அல்ல. நாங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிலையில் இல்லை. நாங்கள் ரோட்டில் நின்று போராடுவோம். இது ஒரு கட்டம். எங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் சுமத்தப்பட்டால், திணிக்கப்பட்டால், அத்துமீறப்பட்டால் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் தான் எங்களுக்கு அடிப்படை. இந்த மார்க்கத்திற்குத்தான் நாங்கள் பொறுத்திருக்கிறோம். குர்ஆன், நபிகளாருடைய போதனை, இதற்காகத்தான் இந்த இளைஞர்கள் பொறுமை காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மார்க்கத்தையும் நீங்கள் பறிப்பீர்களானால் இந்த ஜமாத்தினுடைய அத்தனை கட்டமைப்பையும் கலைத்துவிட்டு எங்களுக்கு இறுதி கட்டம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தை நோக்கி எங்களுடைய பயணத்தை நாங்கள் பிரகடனப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி இஸ்லாமிய சமுதாயம் ஒரே ஒரு அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு விழிப்புணர்வு தான் முதல் அறம், முதல் கேடயம். இந்த மீடியாக்கள் நம்முடைய செய்திகளை திசை திருப்பார்கள், மாற்றுவார்கள், திசை திருப்பி நம்மை ஏமாற்றுவார்கள். நாம் எவ்வளவுதான் கர்ஜனை செய்தாலும், கோரிக்கை வைத்தாலும், கோஷத்தை வெளிப்படுத்தினாலும் நமக்கு எதிராக அடக்குமுறையை வீழ்த்துவார்கள், கட்ட வீழ்த்துவார்கள். அதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து நிற்பார்கள். அத்தனை பேருக்கும் கூட்டாளிகள் கிடைப்பார்கள். எத்தனையோ நாட்டவர்கள் உதவி புரிவார்கள். நமக்கென்று இருக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன் ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டான். எப்படி நபிகள் நாயகத்தை மக்காவாசிகள் கொலை செய்ய விடாமல் காப்பாற்றினானோ, குகையிலே வைத்து காப்பாற்றினானோ, மதீனாவுக்கு வரும் வழியிலே காப்பாற்றினானோ, அதே போன்று நமக்கு பாதுகாவலன் ரப்புல் ஆலமீன் ஒருவனை வைத்துக் கொண்டு நாம் களமிறங்குவோம். அநியாயத்திற்கு எதிராக இந்த உயிர் தொண்டைக்குழி அடையும் வரை நம்முடைய போராட்ட களத்தை அமைத்துக் கொள்வோம். இந்த போராட்ட களம் வீரியம் பெற்றால், விவேகத்துடன் செயல்படுத்தப்பட்டால், நாம் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலே இந்த கண்டனத்தை பதிவு செய்து விட்டால், நாளைக்கு கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து,
டெல்லி வரைக்கும் எல்லா மாநிலங்களிலும் அத்தனை இஸ்லாமிய பெண்களும் பொது சிவில் சட்டத்துக்கு எதிராக நிற்பார்கள். அப்படி எதிராக நிற்பார்கள். ஆனால் நம்முடைய திருமணம், நம்முடைய விவாகரத்து உரிமை, நம்முடைய சொத்துரிமை அனைத்தும் சத்திய இஸ்லாத்தின்படி நிலை நிறுத்துவதற்கான ஒரு கூலியை, அதற்கு பாடுபட்டதற்கான ஒரு கூலியை, யார் பிறர் நலம் நாடியவாறு இறந்து விடுகிறாரோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு ஏற்ப நாம் இந்த சமுதாயத்தின் நலன் நாடியவர்களாக, இந்த மார்க்கத்தின் நலன் நாடியவர்களாக, இந்த முஸ்லிம்களின் நலன் நாடியவர்களாக வாழ்ந்து முஸ்லிம் சமுதாய பெரியவர்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் ஷாபானு வழக்கு பிரச்சனையில் ஜீவாதார கோரிக்கை ஜீவனாம்சம் என்று வருகிற பொழுது மொத்தமான ஒரு தொகையை குர்ஆன் அடிப்படையில் நாங்கள் வாங்கி கொடுத்து விடுகிறோம், மாசா மாச பிச்சை காசை வாங்கி தர மாட்டோம் என்று மார்க்கத்தின்படி நடந்து கொண்டீர்கள், இஸ்லாத்தின்படி நடந்து கொண்டீர்கள். நபி வழி நடந்தால் இந்த உலகத்தில் நமக்கு எந்த விதமான கஷ்டமோ, கண்ட நாயை நம்மளை பார்த்து ஏளனமா பேசக்கூடிய ஒரு அவமானமும் நமக்கு ஏற்படாது. அதை கவனத்தில் கொண்டு முஸ்லிம் சட்ட வாரியம் என்று இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, குர்ஆன் சுன்னாவில் இருக்கின்ற மார்க்கத்தை மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி கடைபிடிக்க நீங்களும் முன்வாருங்கள் என்று உங்களை அன்புடன் அழைத்தவனாக நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.